पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனுடைய ஆజ్ఞைக்கு கட்டுப்பட்டு ஆஞ்சநேயர் சுவாமி ரிஷ்யமூக பர்வதத்தினுடைய அடிவாரத்துல வந்து அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த ராமலக்ஷ்மணர்களை தரிசனம் பண்ணி அவளை வந்து ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கப்புறம் தான் வந்து சுக்ரீவ மகாராஜாவினுடைய தூதனாக வந்திருக்கிறதாக அந்த விஷயத்தையும் சொன்னார்ங்கிறத போன உபன்யாசத்தை அனுபவிச்சோம். அப்படி ஆஞ்சநேய சுவாமி அத்தியாச்சரியமாக அதி மதுரமாக ராமலக்ஷ்மணர்கள்ட்ட பேசிட்டார். அப்போ அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய அந்த பேச்சை கேட்டு அதை ரொம்ப ஸ்லாகிச்சு புகழ்ந்து சுவாமி ராமன் லக்ஷ்மணன் கிட்ட பேச ஆரம்பிச்சார். அப்போ லக்ஷ்மணன்கிட்ட சுவாமி ராமன் சொன்னார், இந்த ஆஞ்சநேயன் வந்து இவ்வளவு அழகாக பேசுறார், அதுக்கு என்ன தெரியுமா லக்ஷ்மணா காரணம்? அவர் வந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகிய 3 வேதங்களையும் நல்லா அத்தியனம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, வேதங்களை அத்தியனம் பண்ணது மட்டும் இல்லை, அதை தவிர வேதத்துக்கு 6 அங்கங்கள்னு சொல்றதாக 6 சாஸ்திரங்கள் இருக்கு. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம்ங்கிறதாக 6 வேதாங்கங்கள் இருக்கு. அந்த வேதாங்கங்கள் எல்லாத்தையும் இவர் பரிபூர்ணமாக அத்தியனம் பண்ணியிருக்கார். அதனால அப்படி வேதத்தை அங்கங்களோட சேர்ந்து அத்தியனம் பண்ணதுனாலதான் இப்படி பேசும்படியான சாமர்த்தியம் இந்த ஆஞ்சநேயருக்கு இருக்குன்னு அந்த ஆஞ்சநேயருடைய வாக் பட்டுத்துவம் இருக்கும் இல்லையோ, அதை வந்து ரொம்ப ஸ்லாகிச்சு ராமன் பேசினார். அப்ப சொன்னாள் ராமன், வேதாங்கங்கள் எல்லாத்தையும் இவர் அத்தியனம் பண்ணிருக்காருன்னு நல்லா தெரியறது லக்ஷ்மணா. நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம் பகு வியாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம். எவ்வளவு பேசியிருக்கார், அப்படி அவ்வளவு பேச்சு பேசியும் அதுல ஒரு அபசப்தங்கள்ங்கிறது கூட வல்லடா லக்ஷ்மணா. எல்லாம் நல்ல சப்தங்கள், வியாகரண பிரகாரம் அமைஞ்ச நல்ல சப்தங்களாவே இருக்கு, ஒரு அபசப்தம் கூட இல்லை. அப்படி இனிமையாக இந்த ஆஞ்சநேயர் பேசியிருக்கார். அப்போ ஆஞ்சநேயருடைய அந்த பேச்சுல 4 அம்சங்கள் இருந்ததுன்னு ராமன் சொன்னார். அதை போன உபன்யாசத்துல பார்த்தோம். 4 அம்சங்கள் என்னன்னா, நல்ல சப்தங்களையே பிரயோகப்படுத்தியிருக்கார், அது ஒன்றும். 2வது அபசப்தங்கள்ங்கிறதே இல்லை, எந்த சப்தத்தை உச்சரித்தாலும் அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறத தெரிஞ்சுட்டு அர்த்த ஞானத்தோட பேசியிருக்கார். வியாக்கரண சாஸ்திரம் படித்தவாளுக்கு தான் சப்தங்களுடைய அர்த்தங்கள்லாம் நல்லா தெரியும். அதனால சப்தங்களினுடைய அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு அது பிரகாரம் பேசியிருக்கார். அப்படி ஒருத்தன் சப்தங்களை உச்சரிக்கிற பொழுதோ ஸ்பஷ்டமாக உச்சரித்து ஸ்வரமெல்லாம் பெசகாமல் உச்சரிச்சார்னா, அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு உச்சரிச்சார்னா, அப்படிப்பட்டவன் வந்து சொர்க்கலோகத்தை அடைவான்ங்கிறதாக பலஸ்ருதி சொல்லியிருக்கா. அதனால அப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் இந்த ஆஞ்சநேயனுடைய பேச்சில் இருந்ததுங்கிறதாக சுவாமி ராமன் சொன்னார்னு ஒரு கட்டத்தை போன உபன்யாசத்துல பார்த்தோம். அப்போ இந்த வியாக்கரண சாஸ்திரத்தை படிச்சதுனாலதான் ஆஞ்சநேயருக்கு வாக்படுத்தும் வாக்வன்மைங்கிறது வந்ததுன்னு சொன்னேன். அதனால இந்த வாக்வன்மைங்கிறது வரத்துக்காக ஒரு மனுஷன் இந்த வியாகரண சாஸ்திரத்தை படிக்கணும். ராமாயணத்தை படிக்கிற பொழுது ஆகா ஆஞ்சநேயர் இப்படி அழகா பேசினாரேன்னு நம்ம கேட்டுட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த ஆஞ்சநேயர் எப்படி பேசினாரோ அது மாதிரி நம்ம பேசணுங்கிற ஆசை இருந்ததுன்னா நம்ம எதை படிக்கணும்? வியாகரண சாஸ்திரத்தை நம்மளும் படிக்கணுங்கிறது தான் இந்த ராமாயணத்தினுடைய உபதேசம். இங்க இந்த ஆஞ்சநேயர் பேசினது ரொம்ப அபாரமா இருந்ததுன்னு வேதம் என்ன சொல்லியிருக்கா? சத்வாரி சிருங்காஹ த்ரயோ அஸ்ய பாதாஹ த்வே சீர்ஷே சப்தஹஸ்தாதோ யஸ்ய த்ரிதா பத்தஹ விருஷபோ ரோரவீதி மகோதேவஹ மர்த்யான் ஆவிவேசங்கிறது ரொம்ப அழகான ஒரு வேத மந்திரம். இப்போ சில பேர் நல்லா பாடினானாக்க அவளை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? ஆகா குயில் பாடுறது அப்படின்னு. வாஸ்தவமா அவ உடம்புக்குள்ள குயில் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்? நல்லா பாடுறவாளை பார்த்து இவ அழகாக குயில் மாதிரி பாடினான்னு
உபச்சாரமாக சொல்றோம். அந்த மாதிரி ஒருத்தர் நன்னா பேசுறாருன்னு வச்சுப்போம், அவருக்கு நல்ல வாக்வன்மை இருக்கு, வாக் படுத்துவம் இருக்கு, நன்னா பேசினார்னா அந்த பேச்சை கேட்டுட்டு நம்ம போற பொழுது என்ன சொல்லுவோம், அவர் இன்னைக்கு அப்படியே வர்ஷிச்சுட்டார், இன்னைக்கு அப்படியே பேச்சை வர்ஷிச்சுட்டார் அப்படின்னு சொல்றதாக ஒரு சம்பிரதாயம் உண்டு. நான் கேட்டிருக்கேன். உபன்யாச சக்கரவர்த்தி தூக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் அவரோட உபன்யாசத்தை கேட்டுட்டு போறவாள்லாம் இன்னைக்கு அப்படியே வர்ஷிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ பெரிய மகான்கள். அதனால அப்படி உபன்யாசம் நன்னா பண்றவாள் நன்னா வர்ஷிக்கிறாருன்னு சொல்ற ஒரு சம்பிரதாயம். அதனால என்ன சொல்லுவாங்க, நன்னா பாடுறவாளை பார்த்து குயில் பாடுறதுன்னு சொல்ற மாதிரி நன்னா உபன்யாசம் பண்றவாளை பார்த்து என்ன சொல்லுவானா, விஷபம் மாதிரி வர்ஷிச்சார். விஷப கர்ஜனைங்கிறது அது ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி விஷபம் மாதிரி அப்படியே வர்ஷிச்சார் அப்படின்னு சொல்ற வழக்கம். வர்ஷனாது விஷபா. அப்ப அதனால அவர் விஷபம் மாதிரி வர்ஷிச்சார் அப்படின்னாக்க அவர் உடம்புக்குள்ள விஷபம் ஒன்றும் இல்லை, அவர் உடம்புல வாஸ்தவமா விஷபம் இல்லை, உபச்சாரமாக எல்லாரும் என்ன சொல்றார், அவர் உடம்புல ஏதோ ஒரு விஷபம் புகுந்துட்டு இருக்கு போல் இருக்கு, அதனால விஷபம் மாதிரி அவர் வர்ஷிச்சாருங்கிறதாக சொல்றார். அதனால இங்க வேதமும் என்ன பண்ணிட்டு இந்த லௌகிகமான சம்பிரதாயத்தை அனுசரித்து வேதமும் சொல்லிட்டு நன்னா பேசுறவா இருக்காளோ இல்லையோ அவளுடைய சரீரத்துக்குள்ள ஒரு விஷபம் புகுந்துட்டு இருக்கு, இது வேதமே சொல்லிட்டு. அப்போ வேதம் என்ன சொல்லிட்டோ, அந்த நன்னா பேசுறவாளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த விஷபம் இருக்கோ இல்லையோ அது எப்படிப்பட்டதுன்னா அது ரொம்ப ஆச்சரியகரமான அந்த விஷபம் அப்படின்னு அதைத்தான் வர்ணிச்சிருக்கா இந்த வேத மந்திரத்தை. சத்வாரி சிங்காஹா. விஷபங்களுக்கு அந்த கொம்புல தான் பலம் ஜாஸ்தி, கொம்பு நன்னா இருந்தா தான் விஷபங்களுக்கு பலம் ஜாஸ்தி. அந்த மாதிரி இந்த நன்னா பேசுறவா இருக்காளே அவளுக்கு மொத்தம் எத்தனை அந்த விஷபம் அவ சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த விஷபம் இல்லையோ அந்த விஷபத்துக்கு எத்தனை கொம்புகள் இருக்குன்னா 4 கொம்புகள் இருக்குன்னா. நன்னா பேசுறவாளுடைய சரீரத்தில் இருக்கிற விஷபத்துல 4 கொம்புகள். இந்த 4 கொம்புகள் என்னன்னாக்க அதுக்கு தர்மாபுதம் வியாக்கியானத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. சத்வாரி பதஜாதானி. சம்ஸ்கிருதத்துல எல்லா வார்த்தைகளையும் என்ன பண்ணிவிட்டா 4ஆக பிரிச்சுட்டா. மொத்தம் இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் 4ஆக பிரிச்சுட்டா சம்ஸ்கிருத பாஷையில. அந்த 4 விதமான வார்த்தைகள் என்னன்னா நாம, ஆக்யாத, உபசர்க, நிபாதா. மொத்தம் 4 விதமான வார்த்தைகள். இங்கிலீஷ்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்றான், 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருந்ததுன்னு சொல்றான். அந்த மாதிரி இங்க சம்ஸ்கிருதத்துல 4 பதங்கள் தான் இருக்கு அப்படின்னா அதுல முதல் என்னன்னா நாம. இந்த நாமங்கிறது என்னன்னா வஸ்துக்களினுடைய பெயரை குறிப்பிடுவதற்காக நம்ம உபயோகப்படுத்துறது தான் நாமாங்கிறது. ஒரு வஸ்துவை குறிப்பிடுறதுக்காக நம்ம எந்த பெயரை சொல்றோமோ அதுக்கு நாமானது. இப்ப ஆலமரத்தை பார்த்து என்ன சொல்றோம், ஆலமரம் அப்படின்னு சொன்னோம்னா அது அதனுடைய பெயர். அதனால அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தினுடைய பெயரை குறிப்பிடுவதற்காக நம்ம பயன்படுத்துற அந்த சப்தங்களுக்கெல்லாம் நாமான்னு சம்ஸ்கிருதத்துல பெயர். அது முக்கியம். அதுக்கு அடுத்தது 2வது என்னன்னா ஆக்கியாதம். நாமன்னு சொல்றது பெயரை சொல்றதுனால அதுக்கு தமிழ்ல பெயர் சொல்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆக்கியாதம்ங்கிறது என்னன்னா தமிழ்ல வினை சொல்னு சொல்றோம் இல்லையோ அந்த வினை சொல்ங்கிறது தான் ஆக்கியாதம் அப்படிங்கிறோம். இந்த ஆக்கியாதம்ங்கிற வினை சொல்ல என்ன விசேஷம்னா பாவ பிரதானம் ஆக்கியாதம். சம்ஸ்கிருதத்துல பல தாத்துக்கள் உண்டு, பல ரூட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான ரூட் என்னன்னா பட்டு. பட்டுங்கிற அந்த தாத்துவுக்கு என்ன அர்த்தம்னா டு ரீடுன்னு அர்த்தம். அதாவது பட்டுனாக்க படிக்கிறத குறிக்கிறது. அந்த அந்த ரூட் பட்டுங்கிற ரூட் படிக்கிறதுங்கிற காரியத்தை குறிப்பிடுறது. இப்போ இந்த பட்டுங்கிற அந்த தாத்து அந்த ரூட்லேருந்து பல சப்தங்கள் வரும். இப்போ உதாரணமா பட்ட அப்படின்னு சொன்னாக்க, பட்டன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தன் இன்னொருத்தரை பார்த்து சொல்றான் படிடா அப்படின்னு உத்தரவு போடுறான். அதனால பட்டேங்கிற சப்தத்துல அந்த படிங்கிற அந்த தாத்து இருக்கு, பட்டுங்கிற அந்த தாத்துவினுடைய அர்த்தத்தை எந்த பாவத்துல சொல்றா, உத்தரவு போடுறதுங்கிற பாவத்துல பட்டேன்னு சொல்றான். படி அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல உத்தரவு போடுற அந்த பாவத்தோட படிக்க சொல்றான். அது அது அர்த்தம். அதே மாதிரி பட்டத்தி, பட்டத்தின்னு ஒரு சப்தம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அங்க ஒருத்த உட்கார்ந்துட்டு படிச்சுட்டு இருக்கான், படிக்கிறான் அப்படின்னு. அப்ப என்ன பண்றாங்க, உத்தரவெல்லாம் அங்க கிடையாது, அவன் படிச்சுட்டு இருக்காங்கிற அந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறோம். அப்ப அதனால இந்த தாத்துக்கள்லேருந்து வர அந்த சப்தங்கள்லாம் எந்த பாவத்துல
பண்றதுன்னு சொல்ற அந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் வந்து ஆக்கியாத்தம்னு பேர். அதுக்கப்புறம் உபசர்க்கம்னு ஒண்ணு. அந்த உபசர்க்கங்கள்ங்கிறது என்னன்னாக்க அதுக்கு சொல்லுவா உபசர்க்கேன தாத்வர்த்தः பலாத் அந்யத்ர நீயதே. இப்போ கச்சதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை. கச்சதினா என்ன அர்த்தம்னா போகிறான் அப்படின்னு அர்த்தம். கச்சதினா போகிறான். இன்னொரு வார்த்தை இருக்கு, அது என்னன்னா ஆகச்சதி. பாருங்க, கச்சதிங்கிற வார்த்தைக்கும் ஆகச்சதிங்கிற வார்த்தைக்கும் எது வித்தியாசம்? ஒரு ஆறு ஒரு எழுத்தை சேர்த்திருக்காங்க. அந்த ஆங்கிற எழுத்துக்கு என்ன பேருன்னா அதுக்கு உபசர்க்கம்னு பேர். அப்போ அந்த கச்சதினா போகிறான்னு அர்த்தம், அதுக்கு ஆகச்சதின்னு ஆங்கிற அந்த அக்ஷரத்தை சேர்த்தான்னா என்ன ஆயிடுது? ஆகச்சதினா அர்த்தம் வருகிறான்னு அர்த்தம். பாருங்க, அப்போ ஒரு ஆங்கிற அந்த உபசர்க்கத்தை சேர்க்கிற பொழுது அர்த்தம் என்ன ஆயிடுது? மாறிப்படுது. போகிறான்ங்கிற அர்த்தம் வருகிறான்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் அனுகச்சதி, கச்சதிங்கிற அதே பதத்தோட அணுன்னு ஒரு உபசர்க்கம் அதை சேர்த்து அனுகச்சதின்னு சொன்னானா என்ன ஆயிடுறது? யாரோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவன் பின்னால இவன் போறான்னு. அப்ப பாருங்க, அனுகச்சதின்னு சொல்ற பொழுது ஒருத்தன் போறான், அவன் பின்னால இவன் தொடர்ந்து போறான்னு அந்த அர்த்தம் மாறிடுது. அதே மாதிரி சங்கச்சதி, சங்கச்சதிங்கும் போது சம்னு ஒரு உபசர்க்கம் அதை சேர்த்தானா என்ன ஆயிடுறது? இவன் போனா அங்க நிறைய பேர் இருந்தா அவ எல்லாரோடையும் போய் இவன் சேர்ந்து விட்டான், போய் அவளோட சேர்ந்து விட்டான்னு அர்த்தம் வரும். அப்போ அதனால இந்த மாதிரி வர்ற சம்ஸ்கிருதத்துல ஒரு உபசர்க்கத்தை சேர்க்கிற பொழுது அர்த்தம் எப்படி எல்லாமோ மாறிடுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி மாதிரி வியாக்கரண சாஸ்திரம் படிச்சு வாழ்க்குதான் அதெல்லாம் நல்லா தெரியும் சொல்லி, அதனால 3வது பதங்கள் வந்து உபசர்க்கங்கள். அதுக்கப்புறம் நிபாதங்கள்னு 4வது வகையான சப்தங்கள். அந்த நிபாதாங்கிறது என்னன்னா நிபாதாயோக்யேயான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அலம்னு ஒரு வார்த்தை இருக்கு, பாடம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் பேரு நிபாதாகான்னு பேர். இங்கிலீஷ்ல இன்டிக்ளைனம்னு சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி மொத்த சம்ஸ்கிருதத்துல எத்தனை பதங்கள் இருக்கு? 4 விதமான பதங்கள் இருக்கு. இந்த வியாகரண சாஸ்திரத்தை படிச்சவா அவ சரீரத்துக்குள்ள ரிஷபம் இருக்குன்னு அந்த ரிஷபத்துக்கு 4 கொம்புகள் இருக்கு. எது? இந்த 4 பதங்களும் 4 விதமான பதங்களும் இந்த 4 விதமான பதங்களும் அவளுக்கு அந்த ரிஷபத்துக்கு கொம்புகள் மாதிரி இருக்குன்னு சொல்லு. அதுக்கப்புறம் சத்வாரி சிங்காக த்ரயோ அஸ்ய பாதாக, த்ரயோ அஸ்ய பாதாக அவ சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ரிஷபம் இருக்க அதுக்கு 3 கால்கள் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா த்ரயோ அஸ்ய காலாக. அதாவது தமிழ்லயே கிராமர்ல சொல்றோம் நம்ம 3 விதமான காலங்கள், இங்கிலீஷ்ல டென்ஸ்னு சொல்லும். அதனால 3 விதமான டென்சஸ் இருக்கு. என்னென்ன? பூத, பவிஷ்ய, வர்த்தமானாக. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 விதமான காலங்கள் இருக்கு. அது 3ம் இவா சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ரிஷபத்துக்கு எது மாதிரி இருக்கு? பாதங்கள் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சத்வாரி சிங்காக த்ரயோ அஸ்ய பாதாக த்வே சீர்ஷே. இவா சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ரிஷபம் இருக்கு, அதுக்கு ஒரு தலை. மித்த ரிஷபங்களுக்கெல்லாம் ஒரு தலதா. இவா வியாகரண சாஸ்திரம் படித்தவா சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ரிஷபத்துக்கு 2 தலைகள் இருக்குன்னா என்ன 2 தலைகள்னா த்வே சீர்ஷே. அதுக்கு த்வௌ சப்தாத்மானௌ நித்யஹ கார்யஸ்ச. சம்ஸ்கிருதத்துல 2 விதமான சப்தங்கள் வழக்கில் இருக்கு. என்னன்னா சில சப்தங்களுக்கு நித்திய சப்தங்கள்னு வரும், சிலருக்கு வந்து காரிய சப்தங்கள்னு வரும். எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம், சம்ஸ்கிருதத்துல கமலம், கமலம்ங்கிற அந்த சப்தத்தை சொன்னோம்னா சம்ஸ்கிருதத்துல அது தாமரப்பூவை தான் குறிக்கும். எப்பவுமே கமலம்னு சொன்னா அந்த சப்தம் எப்பவுமே எதை குறிக்கும்? தாமரப்பூவை தான் குறிக்க, வேற எதையும் குறிக்காது. அதே சம்ஸ்கிருதத்திலேயே தாமரப்பூவை குறிக்கிற இன்னொரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன பேருன்னா பங்கஜம்னு. பங்கஜம்னாலும் தாமரை தான். அதுக்கு ஏன் அந்த பங்கஜம்ங்கிற சப்தம் தாமரையை குறிக்கிறது ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பங்கம்னாக சேரு, சேருலேருந்து உண்டாடுறதுனால பங்கஜம்னா தாமரைக்கு பேர். அப்போ பங்கஜம்ங்கிறது சேத்துலேருந்து உண்டாகிற தாமரையை குறிக்கிறது.
அப்ப சேத்துலேருந்து எதுவும் உண்டாருது, தவளையும் உண்டாரு. அதனால சில சமயங்கள்ல என்ன ஆகிடும், இந்த பங்கஜம்ங்கிற சப்தத்தை நம்ம பிரயோகிக்கிற பொழுது அது சில சமயம் அதையும் குறிக்கும், தவளையும் குறிக்கும், சில சமயம் தாமரையும் குறிக்கும். ஆனா கமலம்ங்கிற சப்தம் எப்பவுமே தாமரையை தான் குறிக்கும். அதனால அப்படி எப்பவுமே ஒரே அர்த்தத்தை குறிப்பிடுற சப்தங்களுக்கு நித்திய சப்தங்கள் வேறு, வெவ்வேறு சமயங்கள்ல வெவ்வேறு அர்த்தத்தை உணர்த்துற அந்த சப்தங்களுக்கு காரிய சப்தங்கள் வேறு. அதனால இந்த ரெண்டு விதமான சப்தங்களும் அந்த ரிஷபத்துக்கு தலை மாறி இருக்கு. துவே சீர்ஷே சப்த ஹஸ்தாசோ யஸ்ய, ரிஷபங்களுக்கு காது மட்டும்தான் உண்டு. ஆனா இந்த வியாகரண சாஸ்திரம் படிச்சவா இருக்காளே ஆஞ்சநேயர் மாதிரி, அவ சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ரிஷபம் இருக்கும், அதுக்கு 7 கைகள் வேற இருக்கு. என்ன 7 கைகள்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, சப்த விபக்தயா, 7 வேற்றுமைகள்னு தமிழ்ல சொல்றோம். தமிழ்ல கூட 7 வேற்றுமைகள்னு சொல்றோம். அந்த 7 வேற்றுமைகளும் கைகள் மாதிரி அந்த ரிஷபத்துக்கு இருக்கு. இப்ப ராமன் ஒரு சப்தம் இருக்கு, ராமன். அப்புறம் என்ன சொல்றோம், ராமனை அப்படின்னு சொன்னா அது 2வது வேற்றுமை. ராமனால், ராமனோடு, ராமனுடன் சொன்னாக்க அது 3வது வேற்றுமை. அதே மாதிரி ராமனுக்காக சொன்னாக்க 4வது வேற்றுமை. ராமனிடம் இருந்து அப்படின்னு சொன்னாக்க 5வது வேற்றுமை. ராமனுடைய அப்படின்னா 6வது வேற்றுமை. ராமனிடத்தில் சொன்னாக்க 7வது வேற்றுமை. அது மாதிரி இந்த 7 வேற்றுமைகளையும் கையாளும்படியான சாமர்த்தியம் இருக்கணும். அது இந்த ரிஷபத்துக்கு 7 கைகள் மாறி இருக்குங்க. சப்த ஹஸ்தாதோ யஸ்யா. அப்புறம் இந்த ரிஷபம்னாக்க நம்ம ஆத்துல ஒரு ரிஷபம் இருந்தா அதை எங்க கட்டி போட்டிருப்பா, மாட்டு கொட்டில்ல அதை கட்டி போட்டிருப்பா. அந்த மாதிரி இந்த வியாகரண சாஸ்திரம் படிச்சவாவுடைய சரீரத்தில் இருக்கிற ரிஷபம் இருக்கும், அதை எங்க கட்டி போட்டிருக்கானாக்க சரீரத்துக்குள்ளதான் இந்த ரிஷபம் இருக்கு. அதனால திருதா பக்தஹா, அந்த ரிஷபத்தை 3 இடத்துல கட்டி போட்டிருக்காங்க. எந்த 3 இடம்னா ஹிருதயம், கழுத்து, தலை ஆகிய 3 இடங்கள்லயும் அந்த ரிஷபத்தை கட்டி போட்டிருக்காங்க. ஏன் அப்படி போட்டு சொல்றாங்க, வேலை ஏன் அப்படி சொல்லிச்சுன்னா, நம்ம பேசுறோம் இல்லையோ, நம்ம பேசுற போது சப்தம் வருது இல்லையா, அந்த சப்தம் எந்த ஸ்தானங்கள்லேருந்து வருது, நம்முடைய ஹிருதயம், நம்ம கழுத்து, நம்ம தலை, இந்த 3 இடங்கள்லேருந்து தான் நம்முடைய பேச்சுங்கிறது உற்பத்தியாகுது. அதனால இந்த ரிஷபத்தை இந்த 3 இடத்துலையும் கட்டி போட்டிருக்காரு வேதம் சொல்லி. திருதா புத்தகா ரிஷபோ ஓரவீதி. அதனால நல்லா கிராமரை படிச்சு, நல்லா வியாகரண சாஸ்திரத்தை படிச்சு, ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கிறவா அவ பேசினானா அதை கேட்கிற ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவா, அப்படியே வர்ஷிச்சுட்டாள் அப்படின்னு அவ சொல்லுவோம். அப்போ ரிஷபகா அவ சரீரத்தில் இருக்கிற அந்த ரிஷபம் இருக்கும், அது கர்ஜிக்கிறது, அது அப்படியே வர்ஷிக்கிறது சொல்ல. திருதா பக்தகா ரிஷபகா ரோரவீதி. இப்படி வியாகரண சாஸ்திரம் படிச்ச ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கிற மனுஷியால இப்ப பேச முடியாது, வித்தவாளால பேச முடியும். அதுக்கு என்ன காரணம்னா வேதம் சொல்லிட்டு மகோ தேவக ஆவிவேச. அதாவது நம்ம எல்லாரும் பேசுறதுக்கு ஒரு தேவதை அனுகூலமா இருக்கு. நம்ம எல்லாரும் நல்லா பேசணும்னா அதுக்கு எது காரணமா இருக்கு, அதுக்கு சப்த தேவதை, சப்தத்துக்கு ஒரு தேவதை இருக்கு, வாக்குக்கு ஒரு தேவதை இருக்கு. அதனால அந்த சப்த தேவதை அல்லது வாக் தேவதைங்கிறது, அந்த வாக் தேவதை சப்த தேவதை சரீரத்துக்குள்ள நுழைந்து இருக்கிறதுனாலதான் சரீரத்துக்குள்ள இந்த வாக் தேவதை சப்த தேவதைங்கிறது நுழைஞ்சு இருக்கிற காரணத்தினால்தான் இப்படி வியாகரண சாஸ்திரம் படிச்சவாள்லாம் நல்லா பேச முடியுது. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், வியாகரண சாஸ்திரம் படிச்சவாளுடைய சரீரத்துக்குள்ள இந்த சப்த தேவதை அல்லது வாக் தேவதைங்கிறது எந்த ரூபத்துல பிரவேசிச்சிருக்கு, ரிஷப ரூபத்துல அது பிரவேசிச்சிருக்கு. அப்போ நம்ம சரீரத்துல அது பிரவேசிக்கலையாரு சந்தேகம் வருதோ இல்லையோ. அப்போ அதுக்கு வேதம் சொல்லி எடுத்தோ மகோதேவகா மர்த்தியான் ஆவிவேச. வியாகரணம் படிச்ச ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கிற மகான்கள் சரீரத்துல மட்டும் அந்த ரிஷபம் இல்லை, எல்லா ஜனங்களுடைய சரீரத்துக்குள்ளே எது இருக்கு, அந்த வாக் தேவதைங்கிறது சப்த தேவதைங்கிறது ரிஷப ரூபத்துல எல்லார் சரீரத்திலையும் தான் இருக்கு. அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப ஆஞ்சநேயர் மட்டும் அவ்வளவு அழகா பேசினாரு, நம்மளால பேச முடியலையே, ஏன்னா நம்ம சரீரத்திலையும் அதே ரிஷபம் தானே இருக்கு, நம்மளால பேச முடியலையே, ஆஞ்சநேயர் மட்டும் அவ்வளவு அழகா பேசினாரேன்னு சந்தேகம் வருது. அதுக்கு என்ன காரணம்னா
இப்போ ஒருத்தராத்து மாட்டு கொட்டில வந்து ஒரு பசுமாடை கட்டிட்டான் அல்லது ஒரு ரிஷபத்தை யாரோ ஒருத்த கொண்டு வந்து கட்டிட்டு போயிட்டான்னு வச்சுப்பான். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவன் நம்ம மாட்டு கொட்டில கட்டி இருக்கிறது பசுமாடுன்னு அதோட மகிமையை அவன் தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரிஷபம் அப்படின்னா அதனுடைய மகிமையை அவன் தெரிஞ்சுட்டு அந்த பசுமாட்டை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி பழக்கணும், அதை எப்படி நம்ம கையாளணும், எப்படி நம்ம சௌகரியத்துக்கு அதை பிரயோஜனப்படுத்திக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்காமே இருந்தோம்னா என்ன ஆகும், அந்த பசுவோ அந்த ரிஷபமோ அப்படியே அந்த மாட்டுக்கொட்டில இருக்குமே அது நமக்கு பயன்படாது. அதனால நம்ம எல்லாருடைய சரீரத்திலையும் அந்த சப்த தேவதை வாக் தேவதை எந்த ரூபத்துல பிரவேசிச்சிருக்கு, அந்த ரிஷப ரூபத்துல எல்லா சரீரத்திலையும் பிரவேசிச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, அதனுடைய மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறது இல்லை. அதை எப்படி பழக்கப்படுத்தி நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திக்கலாம்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா இந்த ஆஞ்சநேயர் மாதிரி மகான்கள் இருக்காலும் அவ வியாகரண சாஸ்திரத்தை நல்லா கரைச்சு குடிச்ச காரணத்தினால இந்த சரீரத்துக்குள்ள அந்த ரிஷபத்தை அதை எப்படி பழக்கப்படுத்திக்கணும், நமக்கு சாதகமாக நமக்கு அனுகூலமாக நம்ம எப்படி அதை பிரயோகப்படுத்துறோங்கிறத அவ தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அவளால அவளை அழகாக பேச முடியுது, நம்மளால பேச முடியலங்கிறதாக. அதனால இப்படி ஒருத்தர் நல்ல வியாகரண சாஸ்திரத்தை படிச்சுட்டான்னா என்ன ஆயிடும், அவனுடைய சரீரத்துல எந்த விஷபம் இருக்கோ அந்த விஷபத்துக்கு சமானமாக யாராயிடுவான், அவனே ஆயிடும். அதனால வியாகரணத்தை என்ன படிச்சான்னா அந்த விஷபத்துக்கு சமானமான அந்த யோகியதாம்சத்தை ரிஷபத்துக்கு சமானமான மகிமையை அவனே அடைந்து விடுவான். அதனால மகதா தேவேன நகா சாமியம் சியாத் இது அத்தியேயம் வியாகரணம். அதனால இந்த வியாகரண சாஸ்திரத்தை படிச்சாதான் நம்மளால அந்த ரிஷபத்தை பிரயோஜனப்படுத்திக்க முடியுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி மகான்கள்ல அதை அத்தியனம் பண்ணினான். அதனால என்ன ஆச்சரியம் லட்சுமணான்னு சுவாமி ராமன் கொண்டாடினார். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யம், வேதத்திலேயே இன்னொரு அழகான மந்திரம் இருக்கு. சக்துமிவ திதௌனா புனந்தஹ யத்ர தீரா மனசா வாசமக்ரத அத்ரா சகாயஹ சக்யானி ஜானதே பத்ரைஷாம் லக்ஷ்மீர் நிஹிதா திவாச்சி அப்படின்னு வேதத்துல இன்னொரு அழகான ஒரு மந்திரம் இருக்கு. அதாவது மேடையில ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம், அத சில பேர் கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவ என்ன சொல்றா, he gave a long speech அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல அவர் வந்து ஒரு நீளமான பேச்சை பேசினார் அப்படின்னு சொல்றார். நீளமான பேச்சுங்கிறதுக்கு ஏதாவது உருவம் உண்டோ? கிடையாது. ரொம்ப நாள் பேசினாக்க என்ன சொல்றார், நீளமான பேச்சை பேசினார்னு சொல்றார். அதனால நீளமான ரோடு அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ரோடு வந்து நீளமாயிருக்கும், அதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எதை பத்தி பார்த்தது இல்லை, நீளமான பேச்சுங்கிறத கண்ணால பார்க்க முடியாது. அதனால ஒரு மேடை பேச்சாடி நீளமான ஒரு பேச்சை பேசுகிறார்னு சொல்ற ஒரு வழக்கம் இந்த உலகத்தில் இருக்கு. அப்படி பேசுறாரோ இல்லையோ, இப்ப நீளமான ரோடு இருந்ததுன்னா அந்த நீளமான ரோடுல நிறையவே போயிட்டு இருப்பான். அதனால ஒருத்தன் நீளமான ரோடுல போனான்னா நீளமான ரோடுல போறவனுக்கு பலவே துணையா இருப்பான். ஆனா இந்த மேடை பேச்சு ஒருத்தன் பேசுறான்னு வச்சுக்கோ, அவன் நீளமான பேச்ச பேசுறான் இல்லையா, அந்த நீளமான பேச்ச பேசுற போதோ அவனுக்கு யாரும் துணைக்கு கிடையாது, அவனுக்கு யாரும் துணைக்கு கிடையாது. அதனால வேதம் சொல்லிட்டு இந்த மேடையில் உட்காந்து பேசுறாரு அல்லது இந்த ஆஞ்சநேயர் வந்து யாரோட பேசினான், ராமலட்சுமணர்களோட பேசினார் இல்லையா, அவர் பேசுற போது அவருக்கு யாராவது துணைக்கு இருந்தாலோ ஒருத்தருமே துணைக்கல, அவர் மட்டும் ஏகாக்கியா இருந்துதான் பேச வேண்டியிருக்கு. அதனால அத்ரா சகாயமா, அதனால ஒருத்தன் மேடை பேச்ச பேசினாலும் சரி, ஒரு தூத்தனா இருந்து இன்னொருத்த பேசுற போதும் அவன் தனியா தான் பேச வேண்டியிருக்கு. அவனுக்கு சகாயத்துக்கு யாரும் இல்லை, துணைக்கு ஆள் கிடையாது. ஆனா அப்படி பேசுறான்னு ஒருத்தன் அவன் வந்து பயப்படுறது, துணைக்கு நமக்கு ஆள் இல்லையே, நம்ம எப்படி நீளமான பேச்ச பேச முடியும்னு அவன் வந்து கவலைப்படுறது. ஏன் கவலைப்படுறது இல்லைன்னா, அத்ரா சகாயகா சக்யா நீ ஜானதே, அவன் என்ன நினைக்கிறானா,
நம்ம வந்து நீளமான பேச்ச பேச வேண்டியிருக்கு, நமக்கு துணைக்கு ஆள் இல்லை. ஆனா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். துணைக்கு ஆள் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனா நமக்கு துணைக்கு ஆள் இருக்கு, நமக்கு துணைக்கு ஆள் இருக்கு. நம்மளை வெறுமன மேடையில ஏற்றி விடல, நமக்கு துணைக்கு ஆள் இருக்கு, நமக்கு சகாயத்துக்கு ஆள் இருக்குன்னு நினைப்பாள். யார் சகாயமா இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி ஒருத்தர் தூதனா வந்து ராமலட்சுமணர்கள்ட்ட பேசுறார். அல்லது ஒருத்தர் மேடையில இருந்து ஒண்டியா பேசுறாங்க, அவனுக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாடு இல்லையா? ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? நமக்கு துணைக்கு ஆள் இருக்கான்னு நினைக்கிறான். யார் துணைக்கு ஆள் இருக்கானா, அத்ரா சகாயகா சக்கியாதி ஜானதே பத்ரைஷாம் லக்ஷ்மீர் நிகிதாதி வாசி. அந்த மேடை பேசுறவன் இருக்காரு இல்லையா, அவன் பகவத் விஷயமா தான் பேசுறான். அதனால அவனுடைய வாக்கு இருக்கும், அவனுடைய வாக்கு அல்லது அவனுடைய நாக்குல செல்வாக்கு இருக்கு பாருங்க. அதாவது அவனுடைய வாக்கு அல்லது நாக்குல செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்குங்கிறது என்னன்னா, அது வந்து அந்த செல்வாக்கு நிச்சயமா தனலட்சுமி இல்லை. என்ன பேசுறதுக்கு எது பிரயோஜனப்படாது, தனலட்சுமி இருந்தா பிரயோஜனப்படாது. அதனால அவனுடைய வாக்கு அல்லது நாக்குல இருக்கிற அந்த செல்வாக்குங்கிறது என்னன்னாக்க, அது வந்து வித்யாலட்சுமி. வித்யாலட்சுமின்னு சொல்ற வாக்தேவதையா இருக்கிற சரஸ்வதி. அதனால சரஸ்வதி வந்து அவன் வாக்குல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால இவர் இந்த மாதிரி பேசுறவா வந்து அவ கவலைப்படுறது, நம்ம ஒண்டியா பேச வேண்டியிருக்கு நீளமான பேச்சுன்னு அவ கவலைப்படுறது. அவ என்ன நினைக்கிறா, என்னோட வாக்குல சரஸ்வதி தேவி உட்கார்ந்துட்டு இருக்கா, அதனால அவள் வந்து எனக்கு துணையா இருக்காரு அவன் நினைக்கிறான் பாருங்க. அதனால இந்த ஆஞ்சநேயர் மாதிரி அருமையா பேசுற மகான்கள் இருக்காளே, அவளுக்கு வாக்தேவதை நாக்குல குடியிருக்கா, அவள் வந்து சகாயம் பண்றான்னு அவன் நினைக்கிறான். அதனால இங்க சக்துமிவ திட்டவுனா புனந்தகா எத்திர தீராகான்னு ஒரு பதத்தை போடுறா. தீராகாங்கிற பதத்துக்கு என்ன வியாக்கியானம் பண்ணிருக்கானா, வியாகரண சாஸ்திரத்தை ஆஞ்சநேய சுவாமி மாதிரி கரைச்சு குடிச்சவா. அதனால ஆஞ்சநேயர் மாதிரி நவவியாக்கரண பண்டிதாளா இருக்காளே, அவ நாக்குல தான் அந்த வாக்தேவத்தை வந்து குடியிருக்காள். அதனால அவ என்ன பண்றா, அந்த ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கிறவா எத்திர தீராக மனசா வாசம் அக்கிரகா, அந்த நீளமான பேச்சை பேசுறாங்க, அந்த நீளமான பேச்சுங்கிற அந்த பாதையில வார்த்தைகளை இவ வந்து தைரியமாக இஷ்டப்படி அழைச்சிட்டு போறா. இந்த நீளமான பேச்சை தைரியமா பேசுறா, அந்த நீளமான பேச்சுங்கிற பாதையில அந்த வார்த்தைகளை அழைச்சிட்டு போறா இந்த பேசுறவா அப்படிங்கிறதாக வேதம் வந்து சொல்லிட்டு. அப்போ இந்த வாக்தேவதையா இருக்கிற லட்சுமி இருக்கா, வாக்தேவதையா இருக்கிற அந்த வித்யாலட்சுமி இருக்காளே சரஸ்வதி, அவள் என்ன பண்றா, எப்படி இவாளுக்கு உபகாரம் பண்றா, இந்த பேசுறவாளுக்கு எப்படி உபகாரம் பண்றான்னா, அத ரொம்ப அழகாக இந்த வேத மந்திரம் சொல்லிட்டு. சக்துமிவ திதௌனா புனந்தகா. சக்துங்கிற சப்தத்துக்கு மாவுன்னு அர்த்தம். சக்து மாவுன்னே சொல்றான். எப்படி பைப்பு குழான்னு சொல்றாங்க, பைப்பு குழான பைப்புனாலே குழானா, ஆனா பைப்பு குழான்னு சொல்றான். அந்த மாதிரி சக்து மாவுன்னு சொல்றான். சக்து மாவுன்னு அர்த்தம், சக்தினாலே மாவுதான், அதனால சக்து மாவுன்னு சொல்றான். அதனால இங்க வேற மந்திரம் எப்படி இருப்பாரோ, சக்துமிவ திதௌனா புனந்தகா. இந்த சக்திங்கிற சப்தத்துக்கு மாவுன்னு அர்த்தம். அதாவது அரிசிய மெஷின்ல கொண்டு போய் அரைச்சுட்டு வந்தோம்னா கிடைக்கிற மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவு தான் சக்துன்னு பேரு. அதனால அந்த மாவு இருக்கு, அதை ஆற்றுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா என்ன பண்றான், திதௌனா. திதவு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா சல்லடைன்னு அர்த்தம். அப்போ சக்துமிவ திதௌனா புனந்தக, அந்த அரைச்சிட்டு வந்த அரிசி மாவை சல்லடையில போட்டு சலிச்சான். அப்போ அந்த சல்லடை என்ன பண்ணிட்டு, மாவு இருக்கும் அந்த மாவை ஓட்ட வழியா உள்ள போக விட்டுருச்சு. மாவை அந்த சல்லடை உள்ள போக விட்டுருச்சோ, எதை தடுத்து கொடுத்த, ரவைய தடுத்து நிட்டு. அதனால சல்லடை வந்து எப்படி மாவை உள்ள விடுறதோ, எப்படி ரவைய தடுத்து விடுறதோ, அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் மாதிரி வியாகரண சாஸ்திரத்தை படித்த மகான்கள் இருக்காளோ இல்லையோ, அவ வாக்குல இருக்கிற அந்த சரஸ்வதி தேவி வாக்தேவி என்ன பண்றாளோ, அவ பேசுற பொழுதோ நல்ல சப்தங்கள் இருக்கும் இல்லையோ, நல்ல வார்த்தைகள், நல்ல சப்தங்கள் புறத்தியாருடைய மனசை மோகிக்கும்படியான, புறத்தியாருடைய மனசை ஆகர்ஷிக்கும்படியான, புறத்தியாருடைய காதுக்கு இனிமை
வார்த்தைகளை சரஸ்வதி என்ன பண்றா, அந்த பாதையில போக விடுறா. எதை தடுத்து விடுறா? அபசப்தங்களை தடுத்து விடுறா. அபசப்தங்கள் போகாதபடி நல்ல சப்தங்கள் போகும்படியாக அந்த சல்லடை எப்படி சலிச்சு அந்த மாவை விடுறதோ அந்த மாதிரி இந்த வாக்தேவியானவள் நல்ல சப்தங்களை போக விடுறா. அதனாலதான் இந்த ஆஞ்சநேயர் மாதிரி மகான்களுடைய அந்த வாக்கானது சோபிக்கிறது. நம்ம பேசினா சோபிக்க மாட்டேங்கிறது, ஆஞ்சநேயர் பேசினா சோபிக்கிறது. ஏன்னா அவ வாக்குல இருக்கிற அந்த வாக்தேவி அவளுக்கு அப்படி அனுக்கிரகம் பண்ணி நல்ல சப்தங்களை பேசும்படி பண்றாங்கிறதான்னு சொல்லி, அதனால தர்மாபுதம் வியாக்கியானத்தை எழுதினா வாங்னோ விப்ருணுயாத் இது அத்யேயம் வியாக்கரணம். அதனால நம்மளும் அந்த ஆஞ்சநேயர் மாதிரி நல்ல சப்தங்களை பேசணும்னாக்க அதுக்கு நம்ம வியாக்கரண சாஸ்திரத்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதாக இவ்வளவு அர்த்த விசேஷங்களையும் இந்த ஒரு ஸ்லோகத்துல சுவாமி ராமன் லக்ஷ்மணனுக்கு சொல்லிட்டார். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா சுதம் பகு வியாகரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம். ராமன் லக்ஷ்மணன் சொல்ற பகு வியாகர கானேன ந கிஞ்சித் அபசப்திதம். எத்தனை நாள் பேசினார் ஒண்டியா இந்த ஆஞ்சநேயர். அவர் பேசின பேச்சுல அபசப்தங்கள்ங்கிறதே இல்லை, எல்லாமே நல்ல சப்தங்களா இருக்குது. அர்த்தத்தை புரிஞ்சுட்டு வேற பேசினார். அதனால இவர் மாதிரி இங்க பேச முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா இவர் வியாக்கரண சாஸ்திரம்ங்கிறது சொல்லி அதை முழுக்க அத்தியனம் பண்ணிருக்காரு. சில பேர் என்ன பண்ணுவா, நான் கிராமர் படிக்கிறேன் வியாக்கரண சாஸ்திரம் படிக்கிறேன்னு போய் சேர்ந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு நிறுத்திடுவான். அப்படி படிச்சால பிரயோஜனம், ஏதோ கொஞ்ச நாள் படிச்சா பிரயோஜனம் இல்லை. இவர் எப்படி படிச்சிருக்காருனாக்க நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம்னு போடுற அந்த வியாக்கரண சாஸ்திரத்தை முழுக்க இந்த ஆஞ்சநேயர் படிச்சிருக்காரு. ஏதோ அறகுறையா படிக்கல, அதை முழுக்க படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு குருட்ட படிச்சா போறாரு. வியாக்கரண சாஸ்திரத்தை முழுக்க ஒரு குருட்ட படிச்சா போறாரு. ஒரு தடவை ஒரு குருட்ட முழுக்க படிச்சுட்டு என்ன பண்ணணும், திரும்ப இன்னொரு குரு கிட்ட போய் திரும்ப அவர் மூலமாக முழுக்க படிக்கணும். ஏன்னா அவர் முதல் குரு சொல்லித்தராத சில விசேஷங்களை அவர் சொல்லி தருவார். அதனால இவர் வியாக்கரண சாஸ்திரத்தை ஆஞ்சநேயர் என்ன பண்ணியிருக்கார், முழுக்க படிச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் முழுக்க படிச்சிருக்கார். அனேன பகுதா சுதம், பல குருக்கள்கிட்ட பல ஆச்சாரியர்கள்ட்ட போய் இந்த வியாக்கரண சாஸ்திரத்தை இவர் முழுக்க படிச்சிருக்காருன்னு நன்னா தெரிகிறது. அப்ப இதுலேருந்து என்ன புரிகிறதா, தர்மாகுதம் வியாக்கியானம் செய்தினா ஹனுமதஹ பகு வியவஹாரேபி அபசப்தலேச அபாவே காத்ஸ்யேன வியாக்கரண ஸ்ரவணஸ்ய பகுதா ஸ்ரவணஸ்ய ஹேதுத்வம் உக்தம். அதனால இந்த வியாக்கரண சாஸ்திரத்தை ஏகதேச சிரவணம், ஏதோ கொஞ்சம் அறவரையா படிக்கிறோம். முதல் 100 பக்கம் படிக்கிறோம், அடுத்த 200-300 பக்கத்தை படிக்கல, அப்படிலாம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. எப்படி படிக்கணும், முழுக்க படிக்கணும். அதனால ஏகதேச சிரவணம், அறவரையா படிக்கிறதுங்கிறது போராது. அதே மாதிரி சகிருத் சிரவணம், ஒரே ஒரு தடவை படிச்சா போராது. திரும்ப திரும்ப அந்த சாஸ்திரத்தை பல குருக்கள் மூலமாக அதை படிச்சுட்டே இருக்கணுங்கிறது இதுலேருந்து தெரிகிறது. அப்படி ஒருத்தர் படிக்கணும்னா எவ்வளவு உழைச்சிருக்கணும், எவ்வளவு உழைச்சிருக்கணும் அந்த ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கிறவா பேசுறவா அப்படின்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ராமன் ஆஞ்சநேயருடைய மகிமையை லக்ஷ்மணன் கிட்ட சொன்னார். அதனால வியாக்கரணத்துக்கு மகாபாஷ்யம்னு இருக்கு. அந்த வியாக்கரண மகாபாஷ்யத்தை என்ன சொல்லியிருக்காளன்னா கஷ்டோக்னிஹி கஷ்டம் வியாக்கரணம் இது வியாக்கரண சாஸ்திரஸ்ய துரகாகத்வம் உக்தம். வியாக்கரணத்துக்கு மகாபாஷ்யம் பதஞ்சலி முனிவர் பண்ணியிருக்க. அந்த பதஞ்சலியுடைய மகாபாஷ்யத்தை என்ன சொல்லியிருக்காளா, கஷ்டோக்னிஹி கஷ்டம் வியாக்கரணம். ஒரு இடத்துல பெரிய நெருப்பு பிடிச்சு விட்டுருச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிறவளை காப்பாற்றணும்னு சில பேர் நினைப்பான். ஆனா அந்த பெரிய நெருப்புக்குள்ள சுலபமா நுழைய முடியாது. அந்த பெரிய நெருப்புக்குள்ள எப்படி சுலபமா நுழைய முடியாதோ அந்த மாதிரி இந்த வியாக்கரண சாஸ்திரம் அதுக்குள்ள நுழைய முடியாது. எல்லாராலையும் இந்த வியாக்கரண சாஸ்திரத்துக்குள்ள நுழைய முடியாது. ரொம்ப மேதாவிகளா இருக்கணும், ரொம்ப பாண்டித்யம் உள்ள ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கிறவா தான் அந்த வியாக்கரண சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ண முடியுங்கிறதாக ஆஞ்சநேயருடைய மகிமையை இங்க சொல்ல. அதனாலதான் இப்படி வியாக்கரண சாஸ்திரம்ங்கிறது கிராமம்,
அதை நல்ல தரோவா ஆஞ்சநேயர் படிச்சதுனால தான் அவர் நல்ல வார்த்தைகளையே பேசினார், அபசப்தங்களை பேசல, சப்தங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு பேசினார். அதனால அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் என்ன பலன் உண்டுன்னு, சொர்க்க பலன் உண்டுங்கிறதாக இவ்வளவு விசேஷங்கள் சொன்னார். அதனாலதான் தமிழ்ல இந்த ஆஞ்சநேயரை வர்ணிக்கிற போது ரொம்ப அழகா சொல்றாங்க, சொல்லின் செல்வருங்கிற. அந்த சொல்லின் செல்வர்னாக்க அவர் வியாக்கரண சாஸ்திரத்தை அப்படி படித்ததுனால்தான் அந்த சொல்லின் செல்வருங்கிற ஒரு டைட்டில் வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு கிடைச்சது. அதனால வியாக்கரண சாஸ்திரத்தை முழுக்க படிச்சுட்டாங்க. அதனால வேதத்துக்கு 6 அங்கங்கள்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த 6 அங்கங்கள் என்ன? சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம்ங்கிறதாக 6 வேதாங்கங்கள் இருக்கு. அதனால வியாகரணத்தை நல்லா தரவா ஆஞ்சநேயர் படிச்சாருன்னு சொல்லிட்டார் ராமன். அடுத்த ஸ்லோகத்துல சிக்ஷா சாஸ்திரத்தையும் தரவா ஆஞ்சநேயர் படிச்சாருன்னு சொன்ன. அப்போ 6 சாஸ்திரங்கள்ல 2 நல்லா படிச்சாருன்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, மித்த நாளையுமே அவர் வந்து பூர்ணமாக அத்தியனம் பண்ணியிருந்தார்னு இதுல இருந்து தெரியறது. இப்போ இந்த வேதத்துக்கு அங்கங்கள் சொல்லி வேதாங்கங்கள்ங்கிற இந்த 6 சாஸ்திரங்கள் இருக்கு, இத எப்ப அத்தியனம் பண்றதுன்னு ஒரு சந்தேகம். அதுக்கு தர்மாபுரம் வியாக்கியானத்தை எழுதியிருக்கார், வேதாங்கானாம் அத்தியனம் வேதாத்தியன சமகாலமேவா. இந்த 6 வேதாங்கங்களை எப்ப படிக்கணும்னா, வேதங்களை பாடசாலையில படிக்கிறாங்க, வேத பாடசாலையில வேதங்களை படிக்கிற அதே சமயத்திலேயே எதையும் அத்தியனம் பண்ணோம், இந்த வேதாங்கங்களையும் அதே சமயத்துல அத்தியனம் பண்ணும். அது எப்படி முடியும் அப்படின்னாக்க, அதுக்கு தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனத்யாயேஷு அங்கான்யதீகீதா. அனத்தியன காலம்னு சிலது, வேதத்தை சில நாட்கள்ல அத்தியனம் பண்ணக்கூடாது, சொல்லியும் தரக்கூடாது, கத்துக்கவும் கூடாது வேதத்தை சில நாட்கள்ல. என்னன்னைக்குன்னா அஷ்டமி, சதுர்தசி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதம ஆகிய நாட்கள் எல்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணுவோம். அந்த மாதிரி நாட்களுக்கெல்லாம் அனத்தியனம்னு. அதனால அந்த அனத்தியன காலங்கள் சொல்லி அந்த சமயத்துல வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாத சமயத்துல எதை கத்துக்கலாம், இந்த வேதாங்கங்கள் சிக்ஷா, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் இதெல்லாம் அந்த சமயத்துல கத்துக்கணும். அப்படி பார்த்தாக்க என்ன ஆயிடும், இவாளுக்கு ஹாலிடேங்கிறதே இருக்காது, விடுமுறை நாட்கள்ங்கிறதே வேத பாடசாலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்காது. சாதாரண நாட்கள்ல வேதாத்தியம் பண்ணுவா, மித்த நாட்கள்ல வேதாங்கங்களை அத்தியனம் பண்ணுறதுனால அவளுக்கு அந்த வேதாத்தியனத்தில் ஈடுபடுற காலம் முழுக்க கஷ்டம். அவ்வளோ பரிசிரமப்பட்டதுனாலதான் அவள்லாம் ரொம்ப பெரிய ஞானிகளா வந்தாங்கிறது ஒரு தாக்கம். அதனால வியாகரண சாஸ்திரத்தை இந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப அழகா படிச்சுட்டாருங்கிறது அதை சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு வேதாங்கம் வந்து என்னன்னா சிக்ஷா சாஸ்திரம்னு பேர். அந்த சிக்ஷா சாஸ்திரம்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ சயின்ஸ் டீலிங் வித் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது ஃபோனடிக்ஸ்னு சொல்றோம். அதாவது வர்ணோச்சாரண பிரகாரம் தர்சயதி, சப்தங்களை எப்படி உச்சரிக்கணும், எந்தெந்த ஸ்வரத்தை உபயோகப்படுத்தி சப்தங்களை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லித்தர அந்த சாஸ்திரத்துக்கு என்ன பேரு, சிக்ஷா சாஸ்திரம்னு பேர். அதனால அந்த சிக்ஷா சாஸ்திரத்தை யார் பரிபூர்ணமா அத்தியனம் பண்ணியிருந்தார், இந்த ஆஞ்சநேயர் அதையும் பரிபூர்ணமா அத்தியனம் பண்ணியிருந்தார். அதை சுவாமி ராமன் சொல்ற, ந சிரக்கம்பயே காத்திரம். லக்ஷ்மணனை பார்த்து ஆஞ்சநேய சுவாமி சொல்ற, நமுகே நேத்ரயோர்வாபி லலாகே ச ப்ருவோஸ்ததா அன்யேஷ்வபித காத்ரேஷு தோஷா சம்விதித க்வசித். லக்ஷ்மணா, இந்த ஆஞ்சநேயர் பேசினாரே நல்ல கவனிச்சியா, சில பேர் பேசுற பொழுதோ அவ முகம், அவளுடைய நெற்றி, அவளுடைய புருவங்கள், அவளுடைய கண்ணு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவலட்சணமா இருக்கும், விகாரமா இருக்கும். சில பேர் பேசுற பொழுது அவ முகத்தையே நம்மளால பார்க்க முடியாது, அப்படி அருவருப்பா இருக்கும், அவலட்சணமா இருக்கும். ஆனா இந்த ஆஞ்சநேயன் இவ்வளவு நீளமான பேச்சை பேசினார், இவ்வளவு விஸ்தாரமா பேசினாரே, அவர் பேசுற பொழுதோ அவர் முகத்திலேயோ நெற்றியிலையோ புருவத்திலேயோ கண்ணிலேயோ ஏதாவது அவலட்சணம் இருந்ததை பார்த்தியா, எல்லா அங்கங்களுடைய அவயவங்களும் அப்படியே பார்க்கறதுக்கு அழகா இருந்தது பார்த்தியா. அதனால
அவர் வந்து நிச்சயமா இந்த சிக்ஷா சாஸ்திரம்ங்கிறத அவர் படிச்சிருக்கார். எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கணும், முகத்தையும் சரீரத்தையும் அவலட்சணமா பண்ணிக்காம இந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணுங்கிற அந்த சிக்ஷா சாஸ்திரத்தை இந்த ஆஞ்சநேயர் பரிபூர்ணமா அத்தியனம் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். லட்சுமணான்னு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டார் சுவாமி ராமன். இந்த சிக்ஷா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க, நசிர கம்பயே காத்திரம் புருவௌச்சாக்ஷிணி ததா தைலபூர்ண விவாத்மானம் தத் வர்ணே பிரயோஜயேத். பேசுற பொழுதோ தரைய ரொம்ப அசைக்கப்படாது. நசிர கம்பயே காத்திரம் புருவௌச்சாக்ஷிணி ததா, புருவங்களை நெரிக்கப்படாது, கண்ணை விகாரமா பண்ணிக்கப்படாது. தைலபூர்ண விவாத்மானம் தத் வர்ணே பிரயோஜயே. பாருங்கோ, இந்த மாதிரி பேசினவா ஆஞ்சநேய சுவாமி ஒருத்தர் தான் இருக்க முடிய, வேற யாராலையும் அவர் மாதிரி அப்படி பேச முடியாது. எப்படி பேசுகிறார்னா, தைலபூர்ண விவாத்மானம் தத் வர்ணே பிரயோஜயே. தமிழ்ல சொல்றாங்க, நிறைகுடம் தழும்பாதுங்க. அதாவது ஒரு குடத்து நிறைய ஜலத்தை பிடிச்சு வச்சிருந்தோம்னா அந்த குடம் வந்து தழும்பாது. அரைவரையா இருந்தாங்க தழும்பு. அது மாதிரி நிறைகுடமா இருக்கிறது எப்படி தழும்பாதோ, அந்த நிறைகுடம் மாதிரி சரீரம் வந்து கொஞ்சம் கூட அசையல. ஆஞ்சநேய சுவாமி பேசுற பொழுதோ அந்த சரீரம்ங்கிறது நிறைகுடம் மாதிரி தழும்பவே இல்லை, அசங்கவே இல்லை. அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த குடத்துல ஜலத்தை முழுக்க ஊற்றி இருந்தா கூட அது லேசா கொஞ்சம் தழும்பலாம். ஜலத்தை ஊற்றி இருந்தா கூட கொஞ்சம் லேசா தழும்பலாம். தைல பூர்ண விவாத்மானம், எண்ணெயை ஊற்றி இருந்தான்னு வச்சுப்போம். எண்ணெயை ஊற்றி இருந்தான்னா அந்த குடம் வந்து நிச்சயமா தழும்பவே தழும்பாது. தண்ணியை ஊற்றி இருந்தா கூட கொஞ்சம் லேசா தழும்பலாம். எண்ணெயை ஊற்றி இருந்தான்னா அது தழும்பவே தழும்பாது. ஏன்னா எண்ணெய் என்ன பண்ணிக்கும், குடத்துக்குள்ளேயே ஒட்டிக்கும். அதனால அது வந்து அவ்வளவு தழும்பாது. அதனால தைல பூர்ண விவாத்மானம் தத் வர்ணே பிரயோஜனம். அதனால அப்படி உடம்பு அசைக்கவே இல்லை, அப்படி ஸ்டெடியா இருந்தது. அந்த ஆஞ்சநேயர் எவ்வளவு அழகா பேசினார்னு ராமன் லக்ஷ்மணன் சொன்னார். அதனால இந்த சிக்ஷா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க, சிரக்கம்பம் விகாயைவ ஸ்வரன்யாசோ விதீயதாம். தலையை ஆட்டப்பட ஜாஸ்தி, தலை ஜாஸ்தி ஆட்டாம பேசணுங்கிறதாக இந்த சிக்ஷா சாஸ்திரம் சொல்றது. அதை நல்லா கிரகிச்சுட்டு அதன் பிரகாரம் இந்த ஆஞ்சநேயர் பேசியிருக்காருன்னு அதை சுவாமி வந்து அனுபவிச்சு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த சிக்ஷா சாஸ்திரம் இன்னும் என்னெல்லாம் சொல்றதுன்னு தர்மாபுதம் வியாக்கியானத்தில் அவ்வளவு எழுதியிருக்காங்க. பாட்டகான்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பதம். பாட்டகான என்ன அர்த்தம்னா, நம்ம ராமாயணம் மகாபாரதம் இது மாதிரி இத்திஹாசங்கள் இருக்கோ, அது புராணங்கள், இந்த சம்பந்தமான விஷயங்களை யார் வந்து பல பேருக்கு எடுத்து சொல்றாளோ அவளுக்கு என்ன பேரு, பாட்டகான்னு பேர். அதனால அந்த பாட்டகனுக்கு என்ன லட்சணம், இந்த மாதிரி இதிகாச புராணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் புறத்தையா இருக்க 10 பேருக்கு எடுத்து சொல்றாளே அவளுக்கு என்னென்ன லட்சணம் இருக்கணும்னு இந்த சிக்ஷா சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, எனக்கு மாதுரியம் அக்ஷர வியக்தி பதச்சேதஸ்து சுஸ்வரஹ தைரியம் லயசமர்த்தஞ்ச ஷடேதே பாட்டகா குணாஹ. அதாவது இந்த மாதிரி இதிகாச புராணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் 10 பேருக்கு எடுத்து சொல்றாளே அவளுக்கு என்னென்ன லட்சணம் இருக்கணும்னா, மாதுரியம், அவ பேசுறது வந்து இனிமையா இருக்கணும். பேசுறது எல்லாருக்கும் கேட்கறதுக்கு சிராவியமா மதுரமா இனிமையா இருக்கணும்னு சொல்றோம். மாதுரியம் அக்ஷர வியக்தி, அந்த அக்ஷரங்கள் எழுத்துக்களை உச்சரிக்கிறது வந்து ஸ்பஷ்டமா இருக்கும். அதனால மாதுரியம் அக்ஷர வியக்தி பதச்சேதஸ்து. வாக்கியங்களை பேசுற பொழுதோ அந்த வார்த்தைகள் பதங்கள் இருக்கோ, அந்த பதங்களை பிரிச்சு அழகாக படிக்கணும். பதங்களை பிரிச்சு அழகா படிக்கணும், பதங்களை பிரிச்சு அழகாக பேசணும், புரிகிற மாதிரி பேசணும். அதனால மாதுரியம் அக்ஷர வியக்தி பதச்சேதஸ்து சுஸ்வரகா, நல்ல ஸ்வரத்துல தெளிவா பேசணும். அதுக்கப்புறம் தைரியம், பேசுற போது கணீர்னு இருக்கும். அதனால தைரியம்ங்கிறது பேசுற பேச்சு, அது வந்து கணீர்னு இருக்கணும்னு சொல்ல. தைரியம் லயசமர்த்தஞ்ச, லயசமர்த்தம்ங்கிறது என்னன்னாக்க காலப்பிரமாணம்னு இருக்கு. அதாவது எப்ப பேச்சை கொஞ்சம் நிறுத்திக்கணும், எப்ப பேச்சை தொடரணும் அப்படின்னு அந்த மாதிரி காலப்பிரமாணம்னு இருக்கு. அது மாதிரி அந்த காலப்பிரமாணத்தை அனுசரித்து பேசணும். இந்த 6 குணங்களும் சாஸ்திரங்களையும் இதிகாச புராணங்களையும் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறவன்கிட்ட இந்த 6 குணங்களும்
இருக்கணும், தூதன் கிட்டையும் இந்த 6 குணங்களும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆஞ்சநேயருடைய அந்த பேச்சுல இந்த 6 லட்சணங்களும் பரிபூர்ணமாக இருந்தது அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த மேடையில பேசுறவா இருக்காலும் அவளுக்கு பிரச்சாரம் பண்றவாளுக்கு சில கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. முதல்ல என்ன சொன்ன, நல்ல குணங்கள் என்னென்ன இருக்கணும், 6 நல்ல குணங்கள் இருக்கணும்னா என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கீதி சீக்ரி சிரக்கம்பி ததா லிகித பாடகா அனர்த்தஜ்ஞோர்பகண்டஸ்ச ஷடேதே பாடகாதமாக. மேடையில இருந்து சாஸ்திரங்களை உபதேசம் பண்றவாளுக்கு 6 கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாதுன்னு. என்ன எனக்கு கீதி, சில பேர் பேசுறது எப்படி இருக்குன்னா ஏதோ இழுத்து இழுத்து பாடுற மாதிரி, அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. கீதி மாதிரி பாடுற மாதிரி இழுத்து இழுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கெட்ட குணம் இருக்கக்கூடாது. அப்புறம் சீக்கிரி, சில பேர் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லணுமே சீக்கிரமாங்கிறதுக்காக வேகமா சொல்லிட்டே போவோம், அந்த மாதிரி குணமும் இருக்கக்கூடாது, வேகமா பேசக்கூடாது. கீதி சீக்கிரி சிரக்கம்பி, பேசுற போது தலையை ரொம்ப அசைக்கப்படாதுன்னு. கீதி சீக்கிரி சிரக்கம்பி ததா லிகித பாடகா, பேசுற பொழுது என்னத்தையாவது பேப்பர்ல எழுதிட்டு வந்து அதை பார்த்து பார்த்து படிக்கிறது, அந்த கெட்ட குணம் இருக்கக்கூடாது. பார்த்துட்டு வந்து படிக்கப்படாது, எல்லாம் எங்க இருக்கணும், மனசுக்குள்ள இருக்கணுமே வெளிய பேப்பர்ல எழுதிட்டு வந்து அதை படிக்கப்படாதுன்னு சொன்ன. ததா லிகித பாடகா. அப்புறம் அனர்த்தஜ்ஞா, பேசுற பொழுது நம்ம என்ன வார்த்தைகளை பேசுறோம் அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத தெரிஞ்சு பேசணும். அர்த்தம் தெரிஞ்சுக்காம வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் பேச கூடாது. அனர்த்தஜ்ஞா அல்பகண்டஸ்ச, பேசுறவனுக்கு குரல் வந்து கணீர்னு இருக்கும், தொண்டை அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அல்பகண்டகா, தொண்டை அடைச்சவன் இருக்கான் அவன் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால அனர்த்தஜ்ஞா அல்பகண்டஸ்ச ஷடேதே பாட்டகாதமாக சொல்லி இந்த 6 கெட்ட குணங்களும் அவர்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இந்த ஆஞ்சநேயர் பேசினதுல நல்ல குணங்கள் தான் இருக்குது, எவ்வளவு இல்லை, கெட்ட குணங்கள்ங்கிறது கொஞ்சம் கூட அவர்கிட்ட இல்லை. இதை வந்து சுவாமி ராமன் லக்ஷ்மணன் கிட்ட பேசினார். அதனால இப்படி பேசுறாரு வர, அதனால அந்த சிக்ஷா சாஸ்திரம்ங்கிறத இவர் நல்லா கரைச்சு குடிச்சிருக்காருன்னு தெரியறது லக்ஷ்மணான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல ராமன் சொல்றார் லக்ஷ்மணன்ட்ட, அவிஸ்தரம் அசந்திக்தம் அபிலம்பிதம் அத்ருதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. அவிஸ்தரம் அசந்திக்தம், அவிஸ்தரம் அசந்திக்தம்னு சொல்லிருக்காங்க. அதாவது சில பேர் என்ன பண்ணுவானா விஸ்தாரமா பேசிட்டே விரிவாக பேசுவார். அதை வியாக்கியானம் பண்ணிருக்க, சப்த பிரபஞ்சேன அல்பார்த்த பிரதிபாதம், அதாவது விஷயம் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் விஷயத்தை ரொம்ப நாளி பேசிட்டு இருப்பான், அந்த மாதிரி பேசுறது விஸ்தாரமான பேச்சு. அப்படி பேசுற ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் எப்படி பேசிருக்க, அவிஸ்தரம் ரத்ன சுருக்கமாக ரொம்ப அழகாக அப்படி பேசியிருக்காங்க. அவிஸ்தரம். சில பேர் என்ன பண்ணுவா, கொஞ்சம் விஷயத்தை ரொம்ப நாள் இழுத்து பேசிட்டே இருப்பான், கடைசியில என்ன பண்ணுவான் அவனுக்கே என்ன பேசணும்னு தெரியாது, கடைசியில இதுவரை நான் பேசினது என்ன என்றால் சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால இவர் வந்து ரொம்ப விஸ்தாரமா பேசக்கூடாது, கரெக்டா பேசணும், ரத்ன சுருக்கமாக பேச முடியும். அவிஸ்தரம். அதுக்கப்புறம் அசந்திக்தம். அசந்திக்தங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லிருக்காருக்க, பதவர்ண சந்தேகரகிதம். சில பேர் மலைன்னு சொல்லுவோம், மலைன்னு சொல்லணும்னு நினைப்பான், ஆனா மழைன்னு சொல்லிடும். மலைன்னு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு மழைன்னு சொல்லிட்டானே என்ன ஆயிடும், அர்த்தம் வந்து மாறி போயிடும். அன்னைக்கு நம்ம பார்த்தோம், அதாவது யத்யபி பகுநாதீஷே ததாபி படபுத்திர வியாகரணம் ஸ்வஜன ஸ்வஜனோ மாபுத்து சகலம் சகலம் சகிருத் சகிருத்தின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். அதாவது சம்ஸ்கிருதத்துல ஸ்வஜனகான்னு ஒண்ணு இருக்கு, அதுல அந்த ஸ்வஜனகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பந்துக்கள், தன்னுடைய சொந்தக்காரான்னு அர்த்தம். அதையே மாத்தி ஸ்வஜனகான்னு சொல்லிட்டாருனாக்க அதுக்கு நாய் கூட்டம்னு அர்த்தம் வரும் பார்த்தோம். அதனால ஸ்வஜனகான்னு சொன்னா பந்துக்கள்னு அர்த்தம். அதனால ஒரு ராத்துக்கு வந்து பல பேர் பந்துக்கள் வந்திருக்கிற போது இவாள்லாம் யாருன்னு கேட்கிற போது என்ன சொல்லணும், ஸ்வஜனகா அப்படின்னு உச்சரிச்சாங்கன்னா பந்துக்கள்னு அர்த்தம். அப்படி இல்லாம இவாள்லாம் ஸ்வஜனகா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்திருக்கிறதுலாம் நாய் கூட்டம்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி
அக்ஷரங்களை உச்சரிக்கிற பொழுது தப்பா உச்சரித்தோம்னா அர்த்தம் வந்து மாறிடுது. அவிஸ்தரம் அசந்திக்தம். அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு இவர் இந்த ஆஞ்சநேயர் எப்படி பேசியிருக்காருன்னா அவிலம் மிதம் அத்ருதம். சில பேர் ரொம்ப மெதுவா பேசுவான், அது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. அப்படி ரொம்ப மெதுவா இழுத்து இழுத்து பேசுறது, அப்படி பேசுற அவிலம் மிதம். எப்படி பேசியிருக்காருன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் பேசல, ஸ்லோ ஸ்பீட்லையும் பேசல. அவிலம் மிதம் அத்ருதம். சில பேர் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் கட 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 பேசிட்டே போவா, மனசுலயே வாங்கிக்க முடியாது. அதனால இந்த ஆஞ்சநேயர் வந்து எப்படி பேசினார்னா ரொம்ப ஸ்லோ ஸ்பீடுலையும் பேசல, ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பீட் ஹை ஸ்பீடுலையும் பேசல. எப்படி பேசினார்னா மீடியம் ஸ்பீடில் பேசினார். அதனால் பேசுகிற பொழுதோ மீடியம் ஸ்பீடில் நடுத்தரமான ஒரு வேகத்தில் இந்த ஆஞ்சநேயர் பேசினார். அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம். அதை சுவாமி ராமன் வந்து லக்ஷ்மணன் சொல்ற. இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு பாட்டாந்தரம் இருக்கு. என்னன்னா அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அவ்யதம்னு ஒரு பாடம். அதாவது சில பேர் பேசுறத கேட்டோம்னா காது வலி வந்து போடும். அதனால காது வலி வர மாதிரி சில பேர் பேசுறது. ஏன்னா அப்படி உச்சஸ்வரத்துல இறங்கி கத்துவா, அந்த மாதிரி பேசினா காது வலி வரும். ஆனா இந்த ஆஞ்சநேயர் அப்படி பேச காது வலி வர மாதிரி அவர் பேச அப்படின்னு சொல்லியிருக்காரு அர்த்தம். அதனால அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம் அல்லது அவ்யதம். அப்புறம் உரஸ்தம் கண்டகம் பாருங்க, உரஸ்தம் கண்டகம் பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவா பேசுற போது மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பா, வெளியில பேசுற போது வேற மாதிரி பேசுவான். அது வந்து கபடத்தனத்துக்கு அமைக்கிறது. ஆனா இந்த ஆஞ்சநேயர் எப்படி பேசினார்னு ராமன் சொல்றாருன்னா உரஸ்தம் கண்டகம். மனசுல என்னத்தை நினைச்சாரோ அந்த ஆஞ்சநேயர் அதை தான் லக்ஷ்மணன் வாயால பேசினார், மனப்பூர்வமா பேசினார். அதனால உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்தத்தை மத்தியமேஸ்வரி. முதல்ல என்ன சொன்னார்? ஸ்பீட். இவர் பேசின பேச்சினுடைய ஸ்பீட் எப்படி இருந்ததுன்னா மீடியம் ஸ்பீட், நடுத்தரமான வேகத்தோட பேசினார்னா. இப்போ பேசுறதுல 3 விதமான துவனிகள். சில பேர் எப்படி பேசுவா ரொம்ப உயர்ந்த குரல்ல உச்சத்வனியிலேயே சில பேர் பேசுவா. சில பேர் எப்படி பேசுவா ரொம்ப தாழ்ந்த துவனியிலேயே பேசுவா. ஆனா இவர் எப்படி பேசினார்னா வர்த்ததே மத்தியமேஸ்வரே. இவர் எப்படி பேசினார்னா நடுத்தரமான குரல்லையே இந்த ஆஞ்சநேயர் பேசினார். உரத்த குரல்லையும் பேசல, தாழ்ந்த குரல்லையும் பேசல, நடுத்தரமான மத்தியம ஸ்வரத்துல இந்த ஆஞ்சநேயர் வந்து பேசினார். இதெல்லாம் எப்படி தெரிகிறது அவருக்கு? ஆஞ்சநேயருக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா அந்த வேதத்தினுடைய அங்கமா இருக்கிற சிக்ஷா சாஸ்திரத்தை அவர் படிச்சதுனால அவருக்கு இவ்வளவு தெரிஞ்சதுன்னு சொன்னார். அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரேன். இந்த வர்க்கம் நடுத்தரமான வேகத்துல தான் இந்த ஆஞ்சநேயர் பேசினார்னு சொன்னாலும் இல்லையோ. அதனால ஒருத்த வந்து எப்ப நடுத்தரமான வேகத்துல பேசணும், எப்ப ரொம்ப வேகமா பேசணும், எப்ப குறைஞ்ச வேகத்துல பேசணும்ன்றதான் இந்த சிக்ஷா சாஸ்திரம்ங்கிறதுல சொல்லியிருக்காங்க. சிக்ஷா சாஸ்திரம் என்ன சொல்றது? அபியாசார்த்தே துதாம் விருத்திம் பிரயோகார்த்தே து மத்தியமாம் சிஷ்யானாம் உபதேசார்த்தம் குர்யாத் விருத்திம் விலம்பிதா. பாரத தேசத்துலதான் இந்த மாதிரி ஒரு சாஸ்திரங்கள் ஆசிரியர் தொழிலுக்கு வர வேண்டிய வாழ்க்கைலாம் இது ரொம்ப முக்கியமான சாஸ்திரமா இது இருக்கு. என்ன சொல்றாருன்னா அபியாசார்த்தே துதாம் விருத்திம். ஒருத்தர் வந்து 10,000 ஸ்லோகம் நெற்று பண்ணியிருக்கான்னு, அந்த 10,000 ஸ்லோகம் நெற்று பண்ணியிருக்கிறவன் அதை ஆற்றுல திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணிட்டே இருக்காதான் மேடையில ஏறினாக்க அதை சொல்ல முடியும். அதனால ஆற்றுல வந்து அந்த 10,000 ஸ்லோகம் நெற்று பண்ணிருந்தீங்க அவன் என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப பிராக்டிஸ் பண்ற போதும் மெதுவான வேகத்துல பிராக்டிஸ் பண்ணான்னு, ரொம்ப மெதுவான வேகத்துல பிராக்டிஸ் பண்ணான்னா அத்தனையும் அவனால சீக்கிரமா பிராக்டிஸ் பண்ணி முடிக்க முடியாது. ஒரு ஆவர்த்தியை முடிச்சு அடுத்த ஆவர்த்திக்கு வரதுக்கே ரொம்ப நாடிய. அதனால நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறா அபியாசார்த்தே துதாமூர்த்தி. ஆத்துல உட்கார்ந்து நம்ம அபியாசம் பண்ற போது நம்ம படித்த ஸ்லோகங்களையோ இதெல்லாம் ஆத்துல உட்கார்ந்து நம்ம அபியாசம் பண்ற போது எப்படி பண்ணலாம்? வேகமா பாராயணம் பண்ணி வேகமா பாராயணம் பண்ணிட்டு வேகமான ஸ்பீட்ல அதை பாராயணம் பண்ணி போலாம், தப்பு கிடையாது. அபியாசார்த்தே துதாமூர்த்தி பிரயோகார்த்தே து மத்தியமா. 10 பேருக்கு எடுத்து சொல்லணும்னு வச்சுக்கலாம். அதே விஷயங்களை 10 பேருக்கு எடுத்து சொல்லணுங்கிற பொழுதோ அப்ப எப்படி இருக்கப்படாது? ஆத்துல பாராயணம் பண்ற போது எப்படி வேகமா படிப்போமோ அப்படி 10 ஜனங்களுக்கு பொதுவா சொல்ற பொழுதோ அப்ப அவ்வளவு வேகமா
சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? நடுத்தரமான வேகத்துல ஜனங்களுக்கு சொல்ற போது, ஜனங்களுக்கு உபதேசம் பண்ற போது நடுத்தரமான வேகத்துல உபதேசம் பண்ணணும். அப்புறம் சிஷ்யானாம் உபதேசார்த்தம் குர்யாத் விருத்திம் விலம்பிதம். இதே ஸ்லோகங்கள் அர்த்தங்கள் எல்லாம் 10 சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்றோம்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப மெதுவாக தான் சொல்லித்தரும். ரொம்ப மெதுவான வேகத்துல தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அந்த சிஷ்யர்களால் அதை புரிஞ்சுக்க முடியுங்கிறதாக சொல்லி, அதனால 3 விதமான வேகங்கள் இருக்கு. அதனால இங்க ஆஞ்சநேய சுவாமி தூதனா வந்திருக்கார். சுக்ரீவனுடைய தூதனா வந்ததுனால தான் கொண்டு வந்த சமாச்சாரத்தை ராமலட்சுமணர்கிட்ட தெரியப்படுத்த காரணத்தினால எந்த வேகத்துல பேசிட்டார்? நடுத்தரமான வேகத்துல அவர்கிட்ட பேசினாருங்கிறது ஒரு தாற்பயம். அதுக்கப்புறம் இங்க என்ன சொன்னார்? உயர்ந்த குரல்லையும் பேசல, தாழ்ந்த குரல்ல மனகர மாதிரியும் பேசல. எப்படி பேசியிருக்கார்? நடுத்தரமான குரல்ல பேசினார். வர்த்ததே மத்தியமே ஸ்வரம். அதனால ஒருத்தர் பேசுற பொழுது உரத்த குரல்ங்கிறது எப்படி வரும்? நம்ம சரீரத்திலேருந்து இந்த உரத்த குரல்ங்கிறது எப்போ கிளம்புறது? நடுத்தரமான குரல் எப்படி கிளம்புறது? தாழ்ந்த குரல்ங்கிறது நம்ம சரீரத்திலேருந்து எப்படி வெளிப்படுறது? இந்த ரகசியமெல்லாம் தெரிஞ்சாதான் அவன் வந்து அப்படி பேச முடியும். இல்லாட்டா எந்த குரல் எங்கேருந்து வருதுங்கிறத தெரியாம இருந்தான்னா அவன் அப்படி கட்டுப்படுத்தி பேச முடியாது. அதனால இந்த சிக்ஷாசாஸ்திரத்தை படிச்சதுனால ஆஞ்சநேயர் எந்த ஸ்வரத்துல பேசினார்? மத்தியம ஸ்வரத்துல, நடுத்தரமான ஸ்வரத்துல பேசினார். இந்த ஸ்வரங்கிறதும் ஸ்தாயிங்கிறதும் ஒண்ணுதான். சங்கீத சாஸ்திரத்துல என்ன சொல்ற? 3 ஸ்தாயிகள் இருக்குன்னு சொல்ற. 3 ஸ்தாயிகள், 3 காலங்கள் இருக்குங்கிறார். அதே 3 ஸ்வரங்கள்னு இங்க சொல்லியிருக்காங்க. துவனிகள் அல்லது ஸ்வரங்கள் சொல்றாங்க. இந்த துவனிகள்ங்கிறது நம்ம சரீரத்திலேருந்து எப்படி கிளம்புறது அப்படிங்கிறத இது போதிக்கிறது. வேதத்தினுடைய அங்கவா இருக்கிற சிக்ஷா சாஸ்திரம் வந்து அதை போதிக்கிறது. ஆத்மா விவக்ஷமானோஹி மன பிரேரயதே மனஹ தேகஸ்தவன்னில் ஆகந்தி சப்ரேரயதி மாருதம். பாருங்க என்ன அழகான ஒரு இது பாருங்க. துவனிங்கிறது நம்ம சரீரத்துல இந்த சப்தம்ங்கிறது இருக்கு, அந்த சப்தம்ங்கிறது எப்படி கிளம்புறது, எப்படி வெளிப்படுறதுங்கிறத இந்த சிக்ஷா சாஸ்திரம் வந்து சொல்றது. ஆத்மா விவக்ஷமானோஹி ஆத்மா விவக்ஷமானோஹி மன பிரேரயத்தே மனஹ. அதாவது நம்ம எப்போவாவது பேசணும்னு நினைக்கிறோம் இல்லையோ, யாராவது நம்ம மாற்றி கொண்டாவோட பேசணும்னு நம்ம நினைக்கிற பொழுது என்ன பண்றோம்? மனசால தீர்மானம் பண்றோம். முதல்ல அவ வந்த வாழ்க்கை நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? மனசுனால தீர்மானம் பண்றோம், மனப்பூர்வமா தீர்மானம் பண்றோம். அப்ப மனசுனால நம்ம தீர்மானம் பண்ணினோம்னா அந்த மனசு என்ன தெரியுமா பண்றதா? நம்ம வயது இருக்கும் இல்லையோ, அந்த வயத்துல அக்னி இருக்கு. அதுக்கு வந்து ஜாகர அக்னின்னு. அதனால பேசுறதுக்கு எது வேணும்? சக்திங்கிறது வேணும் இல்லையா? பேசுறதுக்கு சக்திங்கிறது வரும். அந்த சக்தியை இந்த சிக்ஷா சாஸ்திரம் என்னன்னு சொல்லிட்டோம்? இந்த சக்தியை தான் அக்னி வடிவத்துல சக்தி இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப டாக்டர்லாம் என்ன சொல்ற? கேலரிஸ் வேணுங்கிற, உனக்கு காரியங்களை செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் எது வேணுங்கிற? கேலரிஸ் வேணுங்கிற. அப்ப அது என்ன? அக்னி தானே. சக்தி வந்து அக்னி ரூபத்துல இருக்குன்னு நம்ம சிக்ஷா சாஸ்திரம் சொல்லிட்டு அதைத்தான் இந்த டாக்டர்களும் சொல்றாங்க. கேலரிஸ் உனக்கு போறல அப்படிங்கிற. அதனால இந்த மனசு தூண்டின உடனே நம்ம வந்து சங்கல்பம் பண்ணி மனசை தூண்டினோடனே அந்த மனசு என்ன பண்றதா? வயத்துல இருக்கிற ஜாகராக்னி இருக்கும் இல்லையா, அதை மனசு போய் தூண்டுறது. மனசு வந்து தார்குச்சி போட்டு அந்த ஜாகராக்னியை கிளப்பி விடுறது. அக்னியை கிளப்பி விட்டோடனே அக்னிக்கு காத்து வந்து நண்பர். எங்கெல்லாம் அக்னி இருக்கோ அங்கெல்லாம் எது இருக்கும்? காத்து. அதனால வனானி தகதோ வன்னேகே சகா பவதி மாறுபகான். அதனாலதான் எங்கேயாவது ஒரு புதுசாக நெருப்பு பிடிச்சிருந்ததுன்னா அது வரைக்கும் காத்தே இருந்திருக்காது. அது நெருப்பு பிடிச்சிட்டு ஆகும், காத்து நல்லா வீச ஆரம்பிச்சு அந்த அக்னியை விருத்தி பண்ணும். அதனால அக்னியும் வாயுவும் பரஸ்பரம் நண்பர்கள். அக்னி வாயுவும் நண்பர்கள். அதனால மனசு வந்து அக்னியை தூண்டின உடனே அக்னி எதை தூண்டும்? சரீரத்துக்குள்ள இருக்கிற வாயுவை தூண்டும். அப்ப என்ன ஆயிடுச்சு? அக்னி வாயு ரெண்டும் சேர்ந்து, அக்னிய வாயுவும் சேர்ந்து. அதனால அந்த அக்னிய வாயு சேர்ந்தா என்ன ஆகும்னா, சில சமயம் நம்ம கேஸ் அடுப்பை பற்ற விடுற பொழுது என்ன பண்றோம்? பற்ற விட்டோம்னா அக்னி வருது, அதுலேருந்து காத்தும் அதோட சேர்ந்துக்கிற போது புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் வருது இல்லையா? அதனால
அக்னியும் வாயுவும் சேர்ந்ததுன்னா அப்ப அதுல இருந்து எது வெளியில வரும்? சப்தம்ங்கிறது வெளியே. அதனால இந்த நம்ம சரீரத்திலிருந்து சப்தம்ங்கிறது எப்படி உண்டாகுதுன்னா அக்னி வாயு ரெண்டும் சம்பந்தம் அடைகிறப்போ எது உண்டாருது? அந்த துவனி, துவனிங்கிற அந்த சப்தம் உண்டாரு. அதுக்கப்புறம் இந்த புல்லாங்குழல் வித்வான் நாதஸ்வர வித்வான்கள்லாம் வச்சு அவ அந்த வாத்தியத்தை வச்சுட்டு இருக்கா. அதுல அவ காத்தால ஊதுற, காத்த ஊதுற, அந்த துவாரத்துக்குள்ள ஊதுற, அந்த ஊதுற அந்த காத்து என்ன ஆகுது? வேற துவாரங்கள் வழியா வெளியில வரும். அப்போ இந்த துவனிங்கிறது வேற துவாரங்கள் வழியா வெளியில வரும் பொழுதோ என்ன ஆகுது? அது ஸ்வரங்களா மாறும். வெவ்வேறு விதமான துவனிகளா வெவ்வேறு விதமான ஸ்வரங்களா மாறும். அப்படி நம்ம வயத்துக்குள்ள அந்த அக்னியும் வாயுவும் சேர்ந்தோடனே எது உண்டாச்சு? துவனிங்கிறது உற்பத்தியாச்சு. அந்த துவனி என்ன உண்டான உற்பத்தியான துவனி அந்த புல்லாங்குழல்ல இருக்கிற அந்த ஓட்டைகள் வழியா நுழைஞ்சு வெவ்வேறு துவனிகளா வர மாதிரி இந்த கிளம்பின துவனி நம்ம சரீரத்துல 5 ஸ்தானங்கள் இருக்கு. நம்ம சரீரத்துல 5 ஸ்தானங்கள் இருக்கு. அந்த 5 ஸ்தானங்கள் வழியா அது எதா வருது? வெவ்வேறு துவனிகளாக வெளியில வருதுன்னு சிக்ஷா சாஸ்திரம் சொல்றது. அந்த 5 துவனிகள் என்னன்னா நாதோதி சூக்ஷ்மா சூக்ஷ்மஸ்ச புஷ்டா புஷ்டஸ்ச கிருத்ரிமஹ இதி பஞ்சாவிதாம் தத்தே பஞ்சஸ்தான ஸ்தித க்ரமாத். கிருத்ரிமஹ இதி பஞ்சாவிதாம் தத்தே பஞ்சஸ்தான ஸ்தித க்ரமாத். ब्रह्मग्रंथि स्थितस्तोत क्रमात् ऊर्ध्ववते चरन् नाभिहृत्कण्ठ ऊर्ध्वास्येषु आविसन् अंशति ध्वनिम्. அதாவது இந்த வயத்திலேருந்து அந்த துவனிங்கிறது கிளம்புறது இல்லையா? அந்த துவனி முதல்ல எந்த இடத்துலேருந்து கிளம்புறதுன்னா பிரம்ம கிரந்தி ஸ்திதஸ்தோத க்ரமாத் ஊர்த்வவதே சரன். நம்ம சரீரத்துல நம்ம தொப்புள் இருக்கு இல்லையோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த பாகத்துக்கு மூலாதாரம்னு வேற, அல்லது பிரம்ம கிரந்தி, பிரம்ம கிரந்தி அல்லது மூலாதாரம்னு வேற. அதனால அந்த துவனிங்கிறது எங்கேருந்து கிளம்புறது? அந்த மூலாதாரம்ங்கிற பிரம்ம கிரந்தியிலேருந்து தான் அந்த துவனி கிளம்புறது. அப்ப முதல் ஸ்தானம் அதுக்கு மூலாதாரம். அதுலேருந்து கிளம்பின அந்த துவனி 5 ஸ்தானங்கள்ல நுழையிறது. என்னென்ன ஸ்தானங்கள்னா நாபி ஹிருத் கண்ட மூர்தாஸ்யேஷு. முதல்ல எங்க நுழையிறது? நாபி கமலம், நம்முடைய தொப்புள் ஸ்தானம் இருக்கு இல்லையா அங்க நுழையிறது. அதுக்கப்புறம் நாபி ஹிருத் கண்ட, அடுத்தது நம்ம ஹிருதயம்ங்கிற அந்த ஸ்தானத்துல நுழையிறது. அதுக்கப்புறம் கழுத்து அங்க நுழையிறது. அதுக்கப்புறம் கழுத்துக்கு அப்புறம் முகத்துல நுழையிறது. அதுக்கப்புறம் சிரஸ்ல நுழையுது, தலையில நுழையுது. இப்படி 5 ஸ்தானங்கள்ல இந்த துவனிங்கிறது அப்படி கிளம்பி வரும். அப்படி வரும்பொழுது 5 ஸ்தானத்துல நுழைகிற காரணத்தினால எத்தனை துவனிகள் வருது? 5 துவனிகள் வருது. இந்த 5 துவனிகளை என்னன்னாக்க அதுக்கு பேர் வச்சிருக்கா. நாதோதி சூக்ஷ்மா சூக்ஷ்மஸ்ச புஷ்டா புஷ்டஸ்ச கிருத்ரிமஹ இதி பஞ்சாவிதாம் தத்தே பஞ்சஸ்தான ஸ்தித க்ரமாத். நாதி கமலத்துல நுழைஞ்சதோ இல்லையோ அப்போ அதுக்கு என்ன பேருன்னா நாதகாது. நாதகம் அது காதிலேயே விழாது. அந்த இது காதிலேயே விழாது. அப்புறம் அடுத்தது ஹிருதயத்துல நுழைஞ்சதோ இல்லையோ அப்போ அதி சூக்ஷ்மகா. அந்த துவனிக்கு என்ன பேரு? அதி சூக்ஷ்மகா. முதல்ல அந்த துவனிக்கு பேரு நாதம்னு பேரு. அடுத்ததுக்கு அதி சூக்ஷ்மகா. ஹிருதயத்துல வந்தபோது அதி சூக்ஷ்மகான்னு பேரு. அதுக்கப்புறம் தொண்டையில வருதோ இல்லையோ அதுக்கு சூக்ஷ்மகான்னு பேரு. அதுக்கப்புறம் முகம் இருக்கும் இல்லையா அங்க நுழையிற போது அதுக்கு புஷ்டா புஷ்டகான்னு பேரு. அதுக்கப்புறம் தலையில நுழையும் போது அதுக்கு கிருத்ரிமகான்னு. அதனால இந்த மாதிரி 5 துவனிகளை போச்சு. ஆனா இந்த 5 துவனிகளை பத்தி உலகத்துல விவகாரம் கிடையாது. உலகத்துல இந்த 5 துவனிகள்னு விவகாரம் ஜாஸ்தி கிடையாது. எப்படி விவகாரம் அப்படின்னா இந்த உலகத்துல 3 துவனிகள் தான் இருக்கிறத பெரும்பாலும் விவகாரம். அதனால உலகத்துல 5 துவனிகள்னு சரீரத்துல இருந்து கிளம்பினாலும் உலகத்துல விவகாரம் பண்ற போது எத்தனை துவனிகள் இருக்குங்கிறா? 3 துவனிகள் தான் இருக்குன்னு விவகாரம். அந்த 3 துவனிகள் என்னன்னா व्यवहारेभ्यसौत्रेद हृदि मन्द्रोभिधीयते कंठे मध्यः मूर्ध्निधारः द्विगुणश्चोत्तरोत्तरः. अதாவது व्यवहारेभ्यसौत्रेद हृदि मन्द्रोभिधीयते
நம்ம ஹிருதயம் இருக்கும் இல்லையோ, அந்த ஹிருதயத்திலேருந்து வர அந்த துவனி இருக்கும் இல்லையோ, அதுக்கு பேரு மந்திரத்வனி அல்லது மந்திரஸ்வரம்னு வரும். மந்திரஸ்வரம் அல்லது மந்திரத்வனின்னு வரும். அதைத்தான் சங்கீதத்துல மந்திரஸ்தாயின்னு சொல்றோம். அதனால இந்த ஹிருதயத்திலேருந்து வர அந்த துவனிக்கு பேரு மந்திரத்வனி அல்லது மந்திரஸ்தாயிங்கிறதாக பேர். அதே மாதிரி கழுத்திலேருந்து வரதோ இல்லையோ, அதுக்கு என்ன பேருன்னா மத்தியமஸ்வரம். கழுத்திலேருந்து வர்றதுக்கு மத்தியமஸ்வரம். ஹிருதயத்திலேருந்து வர்றதுக்கு மந்திரஸ்வரம்னு பேரு, கழுத்திலேருந்து வர்றதுக்கு மத்தியமஸ்வரம்னு பேரு. தலையிலேருந்து வருதோ இல்லையோ, அதுக்கு பேரு தாரஸ்வரம்னு பேரு. அதுக்கு தாரஸ்வரம்னு பேரு. அப்போ மந்திர மத்தியம தாரஸ்வரங்கள்னு 3 இருக்கு. இப்போ தாரஸ்வரம்ங்கிறது என்ன? ரொம்ப உச்சஸ்வரம். தாரஸ்வரம்ங்கிறது உச்சஸ்வரம். தலையிலேருந்து வர்றது அந்த தாரஸ்வரம்ங்கிறது உச்சஸ்வரம். ஹிருதயத்திலேருந்து வர்றது மந்திரஸ்வரம், அது கீழ்ஸ்வரம். அது கீழ்ஸ்வரம். கழுத்திலேருந்து வர்றது நடுத்தரமான மத்தியமஸ்வரம்ங்கிறது 3 விதமான. இதுக்கு என்ன நிரூபணம்னா, சங்கீத வித்வான் டி.கே. ஜெயராமன் பாடுறத எல்லாரும் கேட்கணும். அவர் உயர்த்த குரல்ல பாடுற போது நீங்க பார்த்தீங்கன்னா அவர் தலையை தூக்கிடுவார். அவர் தலையை நல்லா தூக்குறது நமக்கு தெரியும். அதுலேருந்து இந்த தலையை உயர்த்தினா தான் எது வெளியில வருது, இந்த உச்சஸ்வரம்ங்கிறது அதுலேருந்து வருதுங்கிறது அதுலேருந்து தெரியும். அதனால பல வித்வான்களுக்கு இந்த உச்சஸ்வரத்துல பாடுற போது தலை தூக்கிக்கிறது. அதனால தலையிலேருந்து தான் அந்த உச்சஸ்வரம் வருதுங்கிறது தெரியும். அதே மாதிரி தாழ்ந்த குரல்ல பாடுறான்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்றான், ஒரு மாதிரி கீழே போறது குரல். அதனால அந்த மந்திரஸ்வரம்ங்கிறது எங்கேருந்து வருது, அது ஹிருதயத்திலேருந்து வருதுங்கிறது நல்லது. பாருங்கோ, நம்ம சிக்ஷா சாஸ்திரம்ங்கிறது அது எவ்வளவு சயின்டிபிக்கா இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் நிரூபணம். அதனால இப்படி 3 விதமான ஸ்வரங்கள், மந்திர மத்தியம தார ஸ்வரங்கள்னு 3 ஸ்வரங்கள் இருக்கு. இந்த 3 ஸ்வரங்களும் வேதத்துல ரொம்ப உபயோகப்படலாம். இந்த 3 ஸ்வரங்களும் வேதத்துல ரொம்ப ரொம்ப உபயோகப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆஞ்சநேய சுவாமி பெரிய வேத வித்தோல்யம், வேதத்தை கரைச்சு குடிச்சவர். அதனால இந்த மந்திர மத்தியம தாரஸ்வரங்கள், அதாவது கீழ்ஸ்வரம் மத்தியமஸ்வரம் உச்சஸ்வரம்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் எப்ப கையாளணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும், ஆஞ்சநேய சுவாமிக்கு நல்லா தெரியும். அதனால இந்த 3 ஸ்வரங்களுக்கும் வேதத்துல பிரயோகம் இருக்குங்கிறதா சொல்லியிருக்காங்க. யஜ்யங்களை பண்ற காலத்துல இந்த 3 ஸ்வரங்களுக்கும் பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஷா சாஸ்திரம் சொல்றது மாருதஸ்தூரசி சரன்னு மந்திரம் ஜனயதி ஸ்வரம் பிராதஸ்தவன யோகம் தது சந்தோ காயத்ரமாஸ்திதம் கண்டே மத்யம் தினயுதம் மத்தியமம் த்ரைஷ்டுபானுகம் தாரம் தார்த்தீய சவனம் சீர்ஷன்யம் ஜாகதானுகம் அப்படின்னு இந்த மந்திர மத்தியம தாரஸ்வரங்களை பத்தி சிக்ஷாசாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. எப்படின்னா மாருதஸ்தூரசி சரன்னு மந்திரம் ஜனயதி ஸ்வரம். முன்னால் நம்ம சொன்ன போது அந்த கிளம்பின காத்து எங்க நுழையிறது, ஹிருதயத்துல நுழையிறதோ எந்த ஸ்வரம் வருது, மந்திரஸ்வரம் அல்லது கீழ்ஸ்வரம்ங்கிறது வருது. அந்த மந்திரஸ்வரம்ங்கிற கீழ்ஸ்வரத்துல வேத மந்திரங்களை எப்போ உச்சரிக்கணும்னா பிராதஸ்தவன யோகம் தது சந்தோ காயத்ரமாஸ்திதம். அன்றைய தினம் நம்ம வெவ்வேறு விதமான சந்தஸ்கள் இருக்குன்னு பார்த்தோம். காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுபு, பிருகதி, பங்கி, திருஷ்டுபு, ஜகத்தின்னு பலவிதமான சந்தஸ்கள் இருக்குன்னு போன உபன்யாசத்துல பார்த்தோம். அதனால இந்த காயத்ரிங்கிறது ஒரு சந்தஸ், அது ஒரு மீட்டர். அந்த காயத்ரிங்கிற சந்தஸ்ல ஒரு பாதத்துல எத்தனை அக்ஷரம் இருக்குன்னு பார்த்தோம், 6 அக்ஷரம் இருக்குன்னு பார்த்தோம். அதனால இந்த யாகங்கள் நடக்கிறதோ, அந்த யாகங்கள் நடக்கிற போது கால வேளை, அதாவது ஒரு 5:30 மணி 6 மணி வேலை, அந்த மாதிரி பிராத காலங்கள்ல இந்த யாகங்கள் நடக்கிற போது அப்ப சொல்ல மந்திரங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த மந்திரங்களை எந்த ஸ்வரத்துல உச்சரிக்கணும், இந்த மந்திர ஸ்வரத்துல, இந்த ஹிருதயத்திலேருந்து வர தாழ்ந்த கீழ்ஸ்வரத்துல அந்த மந்திரங்களை சொல்லணும். அந்த மந்திரங்கள் எந்த சந்தஸ்ல இருக்கணும், காயத்ரிங்கிற சந்தஸ்ல இருக்கணும். அதனால காலங்காத்தால சொல்லப்பட வேண்டிய
வேண்டிய அந்த மந்திரங்கள் காயத்ரிங்கிற சந்தஸ்ல இருக்கணும். அது வந்து இந்த மந்திர ஸ்வரத்துல தாழ்ந்த ஸ்வரத்துல இருக்கணும். ஏன் அப்படி வச்சிருக்காருனாக்க, காத்தால அவ வளர்த்த ஏதாவது காரியம் பண்ணும், இறங்கி சொன்னா என்ன ஆகிடும், எல்லாருக்கும் இடைஞ்சலாரு. அதனால இந்த மாதிரி பொறுத்தியாருக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த காலங்காத்தால் சொல்ற அந்த மந்திரங்களை எந்த ஸ்வரத்துல சொல்லியிருக்கா, தாழ்ந்த ஸ்வரத்துல சொல்லியிருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் கண்டே மத்தியந்தினயுதம் மத்தியமம் திரைஷ்டுபானுகம். அதே மாதிரி மத்தியான வேளையில யாகங்கள் நடக்கிற காலத்துல மத்தியான வேளையில சொல்லப்பட வேண்டிய மந்திரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மத்தியான வேளையில சொல்லப்பட வேண்டிய மந்திரங்களை அதை வந்து திருஷ்டுபுன்னு ஒரு சந்தஸ், அந்த திருஷ்டுபுங்கிற சந்தஸ்ல இருக்கிற அந்த மந்திரங்களை எப்படி சொல்லுவாங்க, மத்தியமமான ஸ்வரத்துல சொல்லும். மத்தியான வேளையில மத்தியம ஸ்வரத்துல அந்த திருஷ்டுபுங்கிற அந்த சந்தஸ்ல இருக்கிற மந்திரங்களை யஜ்ய காலங்கள்ல யாகங்கள் நடக்கிற போது சொல்லுவாங்கிறதாக அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாரம் தார்த்திய சவனம் சீர்ஷன்யம் ஜாகதானம். அதுக்கப்புறம் சாயந்திர வேலை இருக்கும் இல்லையா, யாகங்கள் நடக்கிற போது சாயந்திர வேளையில சொல்லப்படுற அந்த மந்திரங்கள் அதை வந்து ஜெகதீங்கிற அந்த சந்தஸ்ல இருக்கிற அந்த மந்திரங்களை தான் சாயந்திர வேளையில சொல்லுவா. அந்த மந்திரங்களை எப்படி சொல்லுவா, தாரஸ்வரத்துல உச்ச ஸ்வரத்துல உரத்த குரல்ல சாயந்திர வேளையில அதை சொல்லுவாங்கிறதுனால இந்த மாதிரி யாகங்களை பண்ற போதோ எந்தெந்த சமயத்துல எந்தெந்த ஸ்வரங்கள்ல அந்த மந்திரங்களை சொல்லணும், எப்படிப்பட்ட சந்தஸ்ல இருக்கிற மந்திரங்களை சொல்லணும்லாம் எது சொல்லி தருது, சிக்ஷா சாஸ்திரம்ங்கிறது சொல்லி தருது. அத்தனையும் தெரிஞ்சிட்டவர் தான் இந்த ஆஞ்சநேய சுவாமி, நவவியாகரண பண்டிதர், பெரிய வேதவித்து. அதனால இந்த மாதிரி ராமலட்சுமணர்கிட்ட பேசுற போது மத்தியம ஸ்வரத்துல ரொம்ப அழகாக நடுத்தரமான குரல்ல அந்த ஆஞ்சநேயர் பேசினாருங்கிறத ரொம்ப அழகாக வர்ணிச்சார். அதனால வேதத்துல 3 விதமான ஸ்வரங்கள் பிரதானமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே இந்த மந்திர மத்தியம தாரஸ்வரங்கள் 3 ஸ்வரங்கள் சொன்ன முடியும். இதையே வேதத்துல என்ன சொல்றாங்க, அனுதாத்தம் ஸ்வரிதம் உதாத்தம்ங்கிறதாக 3 ஸ்வரங்கள் முக்கியமாக வேதத்துல சொல்லலாம். அதை பத்தி இங்க சிக்ஷா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அனுதாத்தோ ஹிருதிஜ்ஞேயः மூர்த்யுதாத்த உதாஹ்ருதः ஸ்வரிதः கண்டமூலீயः பார்ஸ்வாஸ்ய பிரஜயஸ்யது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிக்கா, அனுதாத்தோ ஹிருதிஜ்ஞேயः, இந்த அனுதாத்தம்ங்கிற ஸ்வரம் இருக்கு இல்லையா, அது கீழ் ஸ்வரம். அது எங்கேருந்து வருது, ஹிருதயத்திலேருந்து வருது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான், கீழ் ஸ்வரம்ங்கிறது ஹிருதயத்திலேருந்து வருது. அதனால அதுக்கு அனுதாத்தம்னு வேதத்துல வேறு. அதனால அனுதாத்தோ ஹிருதி நியாயம், அதைத்தான் சங்கீதத்துல மந்திரஸ்தாயின்னு சொல்றா, வேதத்துல அனுதாத்தம் சொல்றோம். அதனால அனுதாத்தோ ஹிருதி நியாயகா மூர்த்யுதாத்த உதாத்தகா. இந்த உதாத்தம்ங்கிற ஸ்வரம் உச்சஸ்வரம், அது எங்கேருந்து வருது, சிரஸ்லேருந்து வருது. மூர்த்யுதாத்த உதாத்தகா. ஸ்வரிதம்ங்கிற நடுத்தர ஸ்வரம் இருக்கும் இல்லையா, அது எங்கேருந்து வருதுன்னா ஸ்வரிதா கண்டமூலியா. அது வந்து தொண்டையிலேருந்து இந்த நடுத்தரமான அந்த ஸ்வரிதம்ங்கிற ஸ்வரம் வருதுன்னு வேதத்தில் சொல்லி. அதனால வேதத்தில் சொன்னதும் ஒண்ணுதான், சங்கீத சாஸ்திரத்தில் சொன்னதும் ஒண்ணுதான், சிக்ஷா சாஸ்திரத்தில் சொன்னதும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அதனால இவ்வளவு ரகசியங்களும் யாருக்கு தெரியும், ஆஞ்சநேயர். அதனால அவர் வேதத்திலையும் கெட்டிக்காரர், சங்கீத சாஸ்திரத்திலையும் கெட்டிக்காரர், வியாக்கரண சாஸ்திரத்திலையும் கெட்டிக்காரர், எல்லாத்திலையும் அந்த ஆஞ்சநேயர் சுவாமி வந்து அதி நிபுணம். அதனால அப்படி எல்லாம் தெரிஞ்ச ஆஞ்சநேயர் பேசுறார் லட்சுமணான்னு சுவாமி ஸ்லாகிச்சு பேசுறார். அதுக்கப்புறம் சொன்ன संस्कार क्रम संपन्नाम अद्भुताम अविलंबिताम उच्चारयति कल्याणीम वाचम हृदयहारिणीम. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ராமர் சொன்னார், லட்சுமணா இவர் எப்படி படிச்சிருக்காரு பத்தியா, வியாகரணத்தை இவர் எப்படி படிச்சிருக்காரு பத்தியா, சம்ஸ்கார கிரம சம்பன்னாம். அதாவது இந்த இடத்துல சம்ஸ்காரகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பாணினியினுடைய சூத்திரங்கள்னு அர்த்தம். சம்ஸ்காரகாங்கிறதுக்கு பாணினியினுடைய வியாக்கரண சூத்திரங்கள்னு அர்த்தம். தர்மாபுதம் வியாக்கியானத்தை எழுதியிருக்கா, संस्क्रियन्ते प्रयोगार्हतया निरूप्यन्ते वर्णानि पदानि वा येभिः इति संस्कारपदेन सूत्राणि उच्यन्ते धर्मात्मक व्याख्याனம். அதனால பாணினி சூத்திரங்களை நல்லா படிச்சிருக்கணும்.
ஏன்னாக்க சம்ஸ்கிருதத்துல இந்த மாதிரி பதங்களை சேர்க்கறதுக்கு பாணினி சூத்திரங்கள் தெரிஞ்சாதான் சேர்க்க முடியும். அதுக்கு தர்மாபுரம் வியாக்கியானத்துல ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. சம்ஸ்கிருதத்துல 3 பதங்கள் இருக்கு. பக்ஷன்னு ஒரு பதம், பக்ஷ, அதுக்கப்புறம் ஆன்னு ஒரு பதம், அப்புறம் இஹி, இப்படி 3 பதங்கள் இருக்கு. பக்ஷ, ஆ, இஹின்னு 3 பதங்கள் இருக்கு. இது 3ஐயும் சேர்க்கிற போது என்ன ஆகிடும்? பக்ஷேஹி அப்படின்னா, பக்ஷ, ஆ, இஹி 3ஐயும் சேர்க்கிற போது பக்ஷேஹின்னு ஆகிடும். இது கிராமர் பிரகாரம். வியாக்கரண சாஸ்திரம் தெரிஞ்சவன் இந்த 3 பதங்களையும் சேர்க்கிற போது பக்ஷேஹின்னு தான் சொல்லுவான். ஆனா வியாக்கரண சாஸ்திரம் தெரியாதவன் என்ன பண்ணிடுவானா பக்ஷைஹின்னு சொல்லுவான். அதனால இந்த வியாக்கரண சாஸ்திரத்தை படிச்சவன் பக்ஷேஹின்னு சொல்லுவான், படிக்காதவன் பக்ஷைஹின்னு சொல்லுவான். அப்போ பக்ஷேகின்னு சொல்ற போது பயங்கர அந்த எழுத்துக்கு அடுத்த எழுத்து வரணும், க்ஷேங்கிறது வரணும், அடுத்தது ஹீன்னு வரணும். அதனால இந்த எந்த அக்ஷரத்துக்கு அப்புறம் எந்த அக்ஷரம் வருதுங்கிறத எது தீர்மானம் பண்றது? பாணினியுடைய சூத்திரங்கள். பாணினி சூத்திரங்கள் தான் முதல்ல இந்த எழுத்து, அதுக்கப்புறம் இந்த எழுத்து, அதுக்கப்புறம் இந்த எழுத்துன்னு இந்த அக்ஷரங்களுடைய எழுத்துக்களுடைய அந்த வரிசையை, எழுத்துக்களுடைய வரிசையை அல்லது கிரமத்தை எது தீர்மானம் பண்றது? பாணினி சூத்திரங்கள். அதனால அப்படிப்பட்ட அந்த பாணினி சூத்திரங்கள் தெரிஞ்சதுனாலதான் இவர் அப்படி அக்ஷரங்கள் பெசகாமல் இந்த அக்ஷரத்துக்கு அப்புறம் இந்த அக்ஷரம்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப அழகாக பேசுறார் லக்ஷ்மணான்னு. சம்ஸ்கார கிரம சம்பன்னாம் அத்புதாம் அபிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணியும் வாசம் ஹிருதயஹாரி. அதனால இந்த ஆஞ்சநேயர் பேசுறதை கேட்கிற போது இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல் தோன்றது, அழுக்கவே மாட்டேங்கிறது. நம்ம மனசெல்லாம் நம்ம ஹிருதயத்தெல்லாம் ஆகர்ஷிக்கும்படியாக இந்த ஆஞ்சநேயருடைய பேச்சுங்கிறது இருக்கு லக்ஷ்மணான்னு சொன்னார். இது மாதிரி ஆஞ்சநேயருடைய பேச்சு மனசை ஆகர்ஷிக்கும்படியா இருக்குன்னு மட்டும் பேசல. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இன்னொரு படி சுவாமி மேல போயிட்டார். என்ன சொன்னார்னா, ஏவம் குணகணைர் யுக்தாக யஸ்ய ஸ்யுஹு காரிய சாதகாக தஸ்ய சித்யந்தி சர்வார்த்தாக தூதவாக்கிய பிரச்சோதிதாக. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சொன்னார் சுவாமி, அனயா சித்ரயா வாசா திரிஸ்தானம் வியஞ்சனஸ்தயா கஸ்ய நாராத்யதே சித்தம் உத்யதா சேரரே ரவி. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்ன, லக்ஷ்மணா இந்த ஆஞ்சநேயர் பேசுறது நம்ம மனசெல்லாம் இழுக்கிறதுல, மனசை ஈர்க்கிறது, மனசை ஆகர்ஷிக்கிறதுன்னு முதல் ஸ்லோகத்தை சொன்னார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னார், இந்த ஆஞ்சநேயர் பேசிட்டு இருக்கார். இந்த ஆஞ்சநேயர் பேசுற போது அவரை ஒருத்தன் கொல்லணும்னு கத்திய ஒங்கிட்டு வரான்னு. ஆஞ்சநேயர் பேசிட்டு இருக்காரு, அவர் பேசுறது அவன் காதுல விட தூரக்கேந்து அவன் என்ன பண்றான், அவர் பேசுறது தெரியாம ஒரு கத்திய ஒங்கிட்டு ஆஞ்சநேயர் கிட்ட வந்துட்டான். அவர் கத்தியால வெட்டி சிரச்சேதம் பண்ணணும்னு கிட்டக்க வந்துட்டானா. உத்யதாசே நரேரதி அனையா சித்திரையா வாச்சா கிறிஸ்தானம் விஞ்சனஸ்தயா கஸ்ய நாராஜ்யதே சித்தம் உத்யதாசே நரேரதி. அவருடைய சிரசை சேதம் பண்ணணும்னு அவர் கிட்டக்க வந்துட்டான்னா கூட, அப்படி கெட்ட எண்ணத்தோட வரவன் கூட அவர் பேசுற அழகை கேட்டு, அவர் பேசுறதுல இருக்கிற அந்த இனிமையை கேட்டு, அந்த மாதுரியத்தை கேட்டு கத்திய கீழே போட்டுருவா. அதனால அவர் பேசுறது அவ்வளவு இனிமையா இருக்கு. எதிரிகள் சத்ருக்களுடைய மனசை கூட ஈர்க்கும்படியா இருக்கிறார் சொல்லிட்டு சொன்னார். ஏவம் குணகணைர் யுக்தாக யஸ்ய ஸ்யுஹு காரிய சாதகாக தஸ்ய சித்யந்தி சர்வார்த்தாக தூதவாக்கிய பிரச்சோதிதாக. லக்ஷ்மணா சுக்ரீவனுடைய தூதன்னு சொல்லிக்கிற அந்த சுக்ரீவனுக்கு எவ்வளவு பாக்கியம் வர, சுக்ரீவனுக்கு இவர் தூதனா இருக்கேங்கிற, இவ்வளவு சாமர்த்தியசாலியா இருக்கிறவர் சுக்ரீவனுக்கு தூதனா இருக்காருனாக்கா அந்த சுக்ரீவனுடைய பாக்கியத்தை நம்ம வர்ணிக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு சாமர்த்தியசாலியா இருக்கிற ஒருத்தன் ஒருவனுக்கு, ஒரு ராஜாவுக்கு தூதோ மந்திரியாவோ இருந்தா அந்த ராஜாவுக்கு எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். எந்த காரியத்திலையும் அந்த ராஜாவுக்கு தோல்விங்கிறது வராது. அந்த ராஜாவுக்கு எப்பவுமே காரிய சித்தி தான் ஏற்படும். அதனால அப்படி காரிய சித்தியை பண்ணி வைக்கிற ஒரு அழகான ஒரு தூதன், சாமர்த்தியசாலியா இருக்கிற ஒரு மந்திரிய அந்த சுக்ரீவன் வச்சுட்டு இருக்காரேன்னு சொல்லி அந்த சுக்ரீவனுடைய பாக்கியத்தை சுவாமி வர்ணிச்சார். அது இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா,
நல்ல தூதன். ஆஞ்சநேயர் சுக்ரீவருக்கு நல்ல தூதனா அமைஞ்சிருக்காருன்னு சொன்னார். இங்க மனு தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டவாளெல்லாம் தூதனா போடக்கூடாது. ராஜா கண்டவனெல்லாம் தூதனா போடக்கூடாது. யாரை அம்பாசிடரா போடணும், யாரை தூதனா போடணும்னு மனு தர்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, மனு சொல்ற தூதம் சைவ பிரகுர்வீத சர்வசாஸ்திர விசாரதம் இங்கிதாகார சேஷ்டஜ்யம் சுசிம் தக்ஷம் குலோத்பவம். தூதம் சைவ பிரகுர்வீத சர்வசாஸ்திர விசாரதம். தூதனா யார ராஜா அனுப்பலாம்னா, இன்னொரு ராஜா கிட்ட அந்த தூதன் எல்லா சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிச்சவனா இருக்கணும். யார் மாதிரி? ஆஞ்சநேய சுவாமி மாதிரி வேதம் வேதாங்கங்கள் முதலான எல்லா சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிச்சவன் தான் தூதனாக ஒரு ராஜா அனுப்பணும்னு மனு தர்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. சர்வசாஸ்திர விசாரம். அது மட்டும் இல்ல, இங்கிதாகார சேஷ்டஜ்யம். இந்த ஆஞ்சநேயர் வந்த உடனே ராமலட்சுமணனுடைய அந்த தோற்றம் இருக்காது, அவளுடைய வடிவத்தை பார்த்த உடனே இவ ரொம்ப நல்லவான்னு அதை தெரிஞ்சுக்கிட்டான். அவளுடைய தோற்றத்தை பார்த்த உடனே ஆஹா இவ ரொம்ப நல்லவான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவளுடைய ஜாடமாடிகளை, லக்ஷ்மணனும் ராமனும் ஜாடமாடிகளை வாயை திறக்காம பேசிட்ட பொழுது அவளுடைய ஜாடமாடிகள் நடவுடை பாவனைகள் இருந்து அவ மனசுக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கு, அதையும் தெரிஞ்சுட்டான். அதனால இவருக்கு இங்கித ஞானமோ இருந்தது. புறத்தியாருடைய ஜாடைகள் இருந்து மனசுக்குள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிற இங்கித ஞானம் இருந்தது. அவளுடைய தோற்றத்திலேருந்து அவளுடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்கிற அந்த ஞானம் இங்கிதாகார சேட்டக்கு. அதுக்கப்புறம் அந்த தூதனா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, சுச்சிம். அவன் மனசு சுத்தமானவனா இருக்கணும், கபடமானவனா இருக்கக்கூடாது. சுச்சி நல்லவனா இருக்கணும், மனசு சுத்தமானவனா இருக்கணும். தக்ஷம். எந்த காரியத்தையும் தைரியமா நிர்வாகம் பண்ணக்கூடியவனா, எந்த காரியத்தையும் தைரியமா முன்னால இருந்து நடத்தக்கூடியவனா இருக்கும். தக்ஷம் சாமர்த்தியசாலியா இருக்கணும். குலோத்பவம். நல்ல குலத்துல பிறந்தவனா இருக்கும் அந்த தூதன். அதனால இவர் யாருடைய புத்திரன்? வாயு பகவானுடைய புத்திரன், நல்ல குலத்துல பிறந்தவர். அதனால அப்படிப்பட்டவரை தான் யார் தூதனா நிர்மாணம் பண்ணியிருக்கார்? சுக்ரீவன் அப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்திருக்கார். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, சுக்ரீவனோட கூட இருந்தவ எவ்வளவு பேரு? 4 பேர். கூட இருந்தவ 4 பேர். யார் யாரு? ஹனுமான், நளன், நீலன், தாரன். இப்போ சுவாமி ராமன் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயரை ஸ்லாகிச்சு பேசிட்டார். மனு தர்ம சாஸ்திரத்திலே அப்படிதான் சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சார். அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டோ, சுக்ரீவனோட கூட இருந்த மீதி 3 பேர் இருக்காங்க. யாரு? நளன், நீலன், தாரன். அவ 3 பேருக்கும் யார் மாதிரி சாமர்த்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோம், ஆஞ்சநேய சுவாமி மாதிரி சாமர்த்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போட்டோம். அதனாலதான் அந்த சுக்ரீவன் யாரு தேர்ந்தெடுத்திருக்கார்? இந்த ஆஞ்சநேய சுவாமியை தேர்ந்தெடுத்து அவரை தூதனா அனுப்பிச்சிருக்கார். அதனால தூதனா வந்தவன் வெறும்ன வந்தா போறாரு. அந்த யார்கிட்ட தூதனா வரானோ அவகிட்ட சாமர்த்தியமா பேச தெரியும். அப்படி பேச தெரிஞ்சவர் யாரு? இந்த ஆஞ்சநேய சுவாமி. அதனால இந்த பிரகரணம் ஆஞ்சநேயருடைய பேச்ச சுவாமி ராமன் லக்ஷ்மணன் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி பேசி இந்த கெட்டவர் இத தர்மாபூதம் வியாக்கியானத்துல இதை பூர்த்தி பண்றான். தர்மாபூதம் வியாக்கியானத்துல இந்த கெட்டத்தை பூர்த்தி பண்ற பொழுது ஒரு ஸ்லோகத்தை தர்மாபூதம் வியாக்கியானத்துல இருக்கு. அதனால இத்தனை நாள் நம்ம கேட்டதெல்லாம் தர்மாபூதம் வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை எப்படி முடிச்சிருக்கானா, சப்தசாஸ்திரமனதீத்யய புமான் வக்துமிச்சதி வதசபாந்தரே ரோத்துமிச்சதி வனே மதோத்கடம் ஹஸ்தினம் கமல நாடதந்துனா. அதாவது ஆஞ்சநேயர் மாதிரி பூத காரியத்தில் ஈடுபட்டு தூதனா ஒருத்தர் வந்தார்னா அவர் இன்னொரு தேசத்து ராஜாட்ட போய் சாமர்த்தியமா பேச வேண்டியிருக்கு. அதே மாதிரிதான் ஒருத்தன் மேடையில உட்காந்து பேசணும். மேடையில உட்காந்து 10 பேருக்கு சாஸ்திரங்களெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறான், இதிகாச புராணங்களை சொல்லணும்னு நினைச்சான்னா அப்படிப்பட்ட அவனுக்கும் சரி தூதனுக்கும் சரி எது ரொம்ப அவசியம்? இந்த சப்த சாஸ்திரங்கிறது, அந்த வியாக்கரண சாஸ்திரங்கிறது ரொம்ப அவசியம். வியாக்கரண சாஸ்திரம் சப்த சாஸ்திரம் இருந்து நல்லா படிச்சாதான் தூதனாக காரியத்தில் ஈடுபட முடியும். ஒரு மேடையில இருந்து இதிகாச புராணங்களை பிரசங்கம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சப்தசாஸ்திரம் அனதீத்திய ஜப்புமானு வக்தும் இச்சதி வசசபாந்தரே. இது மாதிரி நிறைய படிக்காமையே மேடையில ஏறி உட்காந்து பேசணும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கலாம். அவனுடைய காரியம் எப்படிப்பட்ட காரியம்? அது ரொம்ப சாகசமான காரியம்.
ஜாஸ்தி படிக்காம, சாஸ்திரங்களை ஜாஸ்தி படிக்காம மேடையில் உட்காந்து பேசணும், பல பேர் முன்னால் உட்காந்து பேசணும்னு ஆசைப்பட்டான்னா அது எது மாதிரின்னு சொன்னேன். நல்லா படித்தவன் பேசலாம், படிக்காதவன் பேசணும்னு நினைக்கிறது அது எது மாதிரினா அதுக்கு சொன்னார். ஒரு புத்தாந்தம் சொன்னார். ரோத்து மிச்சதி வனே மதோத்கட்டம் அஸ்தினம் கமலநாள தந்துனா. ஒரு யானை, மதம் பிடிச்ச யானை, அந்த மதம் பிடிச்ச யானை அங்கேயும் இங்கேயுமா ரோட்ல அலையிறது, எல்லா ஜனங்களும் பயந்து ஓடி போறா. அந்த மதம் பிடிச்ச யானையை அடக்கணும்னா ஏதாவது அடக்கலாம், அங்குசம். அந்த யானை பாகன்ட்டு இருக்கிற அங்குசங்கிற அந்த ஆயுதத்தை வச்சுடுவானா அந்த மத யானையை அடக்கலாம். அந்த சமயத்துல ஒருத்தன் என்ன பண்ணினா அவன்கிட்ட அங்குசங்கிற யானை, அந்த அங்குசங்கிற அந்த ஆயுதம் இல்லை அவன்கிட்ட. அவன் என்ன பண்ணினானா ஹஸ்தினம் கமலநாள தந்துனா. அப்பனா தாமரை குளத்திலேருந்து ஒரு தாமரை பூவை தண்டோட பிடிங்கிட்டு வந்திருக்கான். அந்த அந்த தாமரை பூவுக்கு கீழே தண்டு இருக்கு. இந்த யானையை அடக்கிறதுக்கு, மத யானையை அடக்கிறதுக்கு என்ன பண்ணா மேல தாமரை பூ அதை தனியா பிடிச்சுட்டான். தாமரை பூவை தனியா பிடிச்சுட்டு கீழே என்ன இருக்கும், அந்த தாமரை தண்டு இருக்கும். அது நமக்கு தெரியும். அது என்ன பண்ணும், காத்துல வளையக்கூடியது. அது வந்து அப்படியே ரப்பர் மாதிரி வளையக்கூடியது. அந்த தாமரை தண்டை வச்சுக்கிட்டு மதம் கொண்ட யானையை அடக்கிறேன்னாக்க அது முடியுமா? அது முடியாது. அந்த மாதிரி சாஸ்திரங்களை நல்லா படிக்காமல் மேடையில வந்து பேசணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து அந்த மதம் கொண்ட யானையை அந்த தாமரத்தண்டின் மூலமாக அடக்கிற சாகசமான காரியத்துக்கு சமானமாயிடும். அவருடைய முயற்சி வந்து வெற்றி பெறாதுங்கிறதாக சொல்லி இந்த கட்டத்தை தர்மாபுரம் வியாக்கியானத்துல பூர்த்தி பண்ணினார். அதனால அப்படி ஆஞ்சநேயர் பேசக்கூடியவராக இருந்ததுனால்தான் அவருக்கு சொல்லின் செல்வருங்கிற அந்த பட்டம் ஆஞ்சநேய சுவாமிக்கு கிடைச்சது. இப்போ இந்த கட்டத்துல இன்னும் சில சுவாரஸ்யங்கள் இருக்கு. அந்த சுவாரஸ்யங்கள் தான் தர்மாபுரத்துல சொல்லல, கோவிந்தராஜருடைய வியாக்கியானத்தை இந்த சுவாரஸ்யங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ லக்ஷ்மணா இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா பேசினார். அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நீ பேசுன்னு சொன்னார். அப்போ ஆஞ்சநேயர்கிட்ட நீ பேச லக்ஷ்மணான்னு சொன்னவன் அந்த லக்ஷ்மணனை பேச விடாம இவ்வளவு பேச்சு இவர் பேசிட்டார். ராமன் வந்து லக்ஷ்மணனுக்கு பேச இடம் கொடுக்காமல் இவ்வளவு பேசிவிட்டார். இப்போ இவ்வளவு பேசினவர் ஆஞ்சநேயர் புகழ்ந்தெல்லாம் பேசின ராமன் நேரடியா ராமரே யார்கிட்ட பேசியிருக்கலாம், ஆஞ்சநேயர்கிட்ட பேசியிருக்கலாமே. நேர அவரே பேசாமல் லக்ஷ்மணா நீ பேசுன்னு சொன்னாலே அதுக்கு என்ன காரணம்னா ஸ்ரீ கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணினார். மந்திரினா சக சுவாமினஹா வசனம் ந நீதி இதி சௌமித்ரிம் நியோஜயதி. சுவாமியே பேசியிருக்கலாமா, ஆனா பேசல. ஏன்னு எனக்கு ராமன் நினைச்சாரா, என்னதான் இருந்தாலும் கோசல தேசத்துக்கு நான் தான் ராஜா, எங்க அப்பா தசரதனுக்கு நான் தான் மூத்த பிள்ளையா பிறந்தேன், அதனால நான் வந்து ராஜா, நான் ராஜா தான். லக்ஷ்மணன் வந்து மந்திரி. இந்த ஆஞ்சநேயர் சுக்ரீவனுடைய தூதரா வந்திருக்கான். அந்த சுக்ரீவன் கொஞ்ச நாளைக்கு ராஜாவா இருந்திருக்கான். அப்ப ஆஞ்சநேயர் வந்து மந்திரியா இருக்கு. அதனால நான் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட பேசினா ராஜாவா இருக்கிறேன்னா மந்திரிகிட்ட பேசின மாதிரி ஆகிடும். அது ராஜநீதி கிடையாது, அது ராஜ தர்மம் கிடையாது. ராஜநீதி என்ன சொல்றதுன்னா ராஜாக்கள் ராஜாக்கிட்ட தான் பேசணும், மந்திரிகள் மந்திரிகிட்ட தான் பேசணும். அதனால ராமன் நினைச்சாரா நான் ராஜா, என் தம்பி லக்ஷ்மணன் வந்து எனக்கு மந்திரி, அதனால லக்ஷ்மணன் தான் ஆஞ்சநேயரோட பேசணும், மந்திரி மந்திரியோட தான் பேசணும்னு நினைச்சாருன்னு ஸ்ரீ கோவிந்தராஜரோட வியாக்கியானம். இதையே இந்த மாதிரி கோவிந்தராஜர் சொன்ன விஷயத்தை தான் ரைட் ஆனவர் சீனிவாச சாஸ்திரி இதே விஷயத்தை தான் இங்கிலீஷ் எழுதுறார். This is in observance of a regular rule of etiquette in palaces. A king should address kings of his degree of importance and ministers should address ministers. அதனால லக்ஷ்மணன் தான் மந்திரி, இவரும் மந்திரி, அதனால அவ ரெண்டு பேரும் தான் பேசணும், அதான் ராஜநீதி. நான் பேசினா அது அழகுன்னு சுவாமி ஒதுங்கி இருக்காருன்னு ஒரு சுவாரஸ்யம். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா பாத்ம புராணத்துல லக்ஷ்மணனை பத்தி சொல்லியிருக்கு. ததன்யேத்யுஹு சுமித்ராயாம் அனந்தாத்மா ச லக்ஷ்மணஹ. பாத்ம புராணம் சொல்லியிருக்கோ இந்த லக்ஷ்மணன் யார் தெரியுமா, அவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு பாத்ம புராணம் சொல்லியிருக்கு. பாகவதம் என்ன சொல்லியிருக்கோ வாசுதேவ கலானந்தஹ
சகஸ்ரவதனஸ்வராட். ஆதிசேஷனுக்கு தலையில எத்தனை படங்கள்னாக்க, சாதாரணமாக நாகப்பாம்புக்கு ஒரு படம் தான் இருக்கு. 5 தலை நாகம் 7 தலை நாகம் சொல்றோம். ஆனா ஆதிசேஷனுக்கு தலைகள் எத்தனைன்னா 1000 தலைகள். ஆதிசேஷனுக்கு 1000 படங்கள் இருக்கும். அதனால 1000 படங்கள் இருந்ததுன்னா, பாம்புக்கு ஒரு படம் ஒரு தலை இருந்ததுன்னா எத்தனை நாக்கு இருக்கும்? ஒரு நாக்கு இருக்கும். 1000 படங்கள் ஆதிசேஷனுக்கு இருக்குன்னா எத்தனை நாக்கு? 1000 நாவு படைத்தவர் ஆதிசேஷன். அதனால ராமன் நினைச்சா, சுவாமி ராமன் நினைச்சாளா, லக்ஷ்மணா நீ ஆதிசேஷனுடைய அவதாரம், இந்த ஆஞ்சநேயன் ரொம்ப அழகா பேசிவிட்டேன். இவர் பேசின மாதிரி அழகா என்னால பேச முடியாது, எனக்கு ஒரு நாக்கு தான் இருக்கு, உனக்கு 1000 நாக்கு இருக்கு. அதனால 1000 நாவு படைச்ச நீ தான் அந்த ஆஞ்சநேயனோட பேசணும். நீங்க 2 பேரும் பேசினாதான் அது பொருத்தமா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா விவாதஸ்ட சமயோரேவ சோபன். 2 பேர் சாமர்த்தியசாலிகளா இருந்து அவ 2 பேரும் பேசினாதான் அந்த விவாதம் தான் சுடுபடும், அதுதான் எடுபடுங்கிறதுனால லக்ஷ்மணா உனக்கு ஏற்றவர் தான் இந்த ஆஞ்சநேயர், நீ தான் பேசணும், எனக்கு சக்தி இல்லைன்னு சுவாமியே சொன்னாள்னாக்க அப்ப அந்த ஆஞ்சநேயருடைய மகிமையை நம்மளால வர்ணிக்கவே முடியாது. இது ஒரு சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் இப்போ லக்ஷ்மணா நீ பேசுன்னு ராமன் சொன்னார், அதோட நிறுத்திருக்கலாம். ஆஞ்சநேயர் இவ்வளவு அழகா பேசினாரேன்னு ஸ்தோத்திரம் எதுக்கு பண்ணார்? இவரோ பேச போறதில்லை, இவரோ ஆஞ்சநேயரோட பேச போறதில்லை. அப்ப லக்ஷ்மணா நீ பேசிட்டு பேசாம இருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு, தூதன்கிட்ட இருக்க வேண்டிய எல்லா கல்யாண குணங்களும் இந்த ஆஞ்சநேயருக்கு இருக்குன்னு சொன்னாலே அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஆஞ்சநேயர் பேசின பேச்சை கேட்ட உடனே சுவாமிக்கு அது அப்படியே மனசை ஆகர்ஷிட்டு. ராமன் என்ன நினைச்சாளா, இவர் சுக்ரீவனுக்கு மட்டும் தூதன் இல்லை, நான் இப்ப என்னுடைய தர்மபத்னியா இருக்கிற சீதையை பிரிஞ்சு சீதையை தேடிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த ஜட்டாயு சொல்லிட்டார், லங்கேஸ்வரனா இருக்கிற ராவணன் தான் சீதா தேவியை லங்கைக்கு அபகரணம் பண்ணிட்டு போனான்னு ஜட்டாயு சொல்லிட்டார். அந்த ராவணனுடைய ஊர்ல இருக்கிற தர்மபத்னியா இருக்கிற சீதையை தான் நான் தேடிட்டு வரேன். அந்த சீதை என்னை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சீதை கவலைப்பட்டு நம்ம பக்தாவா இருக்கிற ராமனுக்கு என் மேல அக்கறை இல்லை போடுது, அவர் என்னை காப்பாற்ற மாட்டார் போடுறது என் பத்னியா இருக்கிற சீதை கவலைப்பட்டு இருக்கோம். அந்த பத்னியா இருக்கிற சீதைகிட்ட என்ன பத்திர விஷயத்தை நான் சொல்லி அனுப்பணும். சீதை நீ கவலைப்படாத, உன் விஷயத்துல அக்கறையோட தான் இருக்கேன், உன் கேவத்துல நான் அக்கறையோட தான் இருக்கேன்னு யாராவது ஒரு தூதன்ட்ட சொல்லி அனுப்பிச்சா தேவலேன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல சுக்ரீவனுக்கு தூதனா இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் எனக்கும் தூதனா வந்துட்டார். அதனால என் மூலமாக என் தர்மபத்னி சீதை என்னை அடைய போறாள். அதனால நான் சீதையை அடைய போறேன், சீதை என்ன அடைய போறான்னு ராமன் சந்தோஷப்பட்டதுனால, ஒருத்தனுக்கு சந்தோஷம்ங்கிறது மனசுல ஜாஸ்தி வந்துருச்சுன்னா அவன் சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கிற போதோ அவன் நிறைய பேசுவோம், பேசி தீர்த்துவோம். அதனால அவருக்கு நிறைய மனசுல சந்தோஷம் இருந்ததுங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சு. இது ஒரு சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் இந்த ராமாயணத்தை வெறும் கதைய பாதிக்காமல் இந்த ராமாயணத்தை அத்தியாத்ம விஷயமாகவும் நம்ம பாதிக்கலாம்னு ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம். அதாவது என்ன அர்த்தம், இந்த சீதைங்கிறவள் யாரு? கதை பிரகாரம் பார்த்தா ராமருடைய பத்னி. ஆனா இந்த சீதைங்கிறவள் யாரை குறிக்கிறான்னா ஜீவாத்மாவை குறிக்கிறார். சீதைங்கிறவள் ஜீவாத்மா, ராமன்கிறவர் யாரு? அவர் பரமாத்மா. அதனால இந்த ஆஞ்சநேயரை ராமன் யார அனுப்ப போறார்? தூதனா அனுப்பணும்னு இப்பவே தீர்மானம் பண்ணிட்டார். ஆஞ்சநேயர் பேசின பேச்சிலிருந்து அவருடைய சாமர்த்தியத்தை எல்லாம் கிரகிச்சுக்கிட்டு ஊகிச்சுட்டு இவரைத்தான் சீதை கிட்ட தூதனா அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்படி தூதனா ஆஞ்சநேயரை அனுப்புற. அப்படி அனுப்பிச்சதுனால சீதா தேவி யாரை அடைகிறார்? ராமனை அடைகிறார். அது கதை. ஆனா சீதையை ஜீவாத்மான்னு வச்சுட்டா அப்போ ஜீவாத்மாவா இருக்கிற சீதை யாரை அடைகிறார்? பரமாத்மாவை அடையணும். அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும்னா யார் மூலம் அடையணும்? ஆச்சாரியன் அல்லது குரு மூலம் தான் அடையும். அதனால கதையா வச்சுட்டா ஆஞ்சநேயர் தூதன், அத்தியாத்ம விஷயமா வச்சுட்டா அவர் ஆச்சாரியன், ஆஞ்சநேயர் ஆச்சாரியன். அதனால சுவாமி நினைச்சாலா, இந்த சீதாதேவிய ஜீவாத்மாவா இருக்கிற சீதாதேவி பரமாத்மாவா இருக்கிற என்ன அடைய நல்ல ஒரு ஆச்சாரியன் கிடைச்சார். பகவானுக்கு ஆச்சாரியர்கள் மேல பிரியம் ஜாஸ்தியா. ஏன்னா பகவான் கீதையில என்ன சொல்லியிருக்காருன்னா, ஞானி துவாத்மைவமே மதம். பகவான் கீதையில கண்ணன் சொல்லியிருக்கார், இந்த உலகத்துல இருக்கிற
ஞானிகள் இருக்காங்க. அந்த ஞானிகளை எனக்கு சமானமா நான் பாவிக்கிறேன். ஞானிகள் வந்து என்னை விட அவ வேறு இல்லை, ஞானிகளும் ஒண்ணுதான், ஞானம் ஒண்ணுதான், ஞானிகளாவே நான் என்ன நினைக்கிறேங்கிறதாக சொல்லியிருக்கேன். இன்னொரு ஸ்லோகத்துல பிரியோஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சகமம பிரியக, இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்க ஞானிகள் எனக்கு பிரியமானவா, ஞானிகள் எனக்கு பிரியமானவா, நான் வந்து ஞானிகளுக்கு பிரியமான. அப்ப என்ன அர்த்தம்? ஞானிகள் பகவானை விரும்புகிறார், பகவான் ஞானிகளை விரும்புகிறாரு, எங்களுக்குள்ள இப்படி ஒரு அந்யோன்ய சம்பந்தம் இருக்கு கீதையில சொல்றாங்க. அதனால ராமன் நினைச்சாலா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களையும் உய்விக்கிற அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல இந்த ஆஞ்சநேயன் இருக்காருன்னு. அதனால ஆச்சாரியனுக்கு என்னென்ன லட்சணம் இருக்கணும்னு ஸ்ரீ கோவிந்தராஜர் இந்த கட்டத்துல வியாக்கியானம் பண்ணிருக்க. ஆச்சாரியங்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா, ஆச்சாரியோ வேத சம்பன்னஹ விஷ்ணு பக்தோ விவத்சரஹ மந்திரஜோ மந்திரயுக்தஸ்ச சதா மந்திரார்த்தத சுச்சிஹி குரு பக்தி சமாயுக்தஹ புராணஜ்யோ விசேஷதஹ ஏவம் லக்ஷண சம்பன்னஹ குரு வித்ய விதீயதே. ஆச்சாரியன்னா எல்லாரும் ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வந்துட முடியாது. ஆச்சாரியன்னு யாரை சொல்லலாம்னா, ஆச்சாரியோ வேத சம்பன்னஹ, பெரிய வேத வித்தா இருக்கணும், வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணவாளா இருக்கணும், வேதத்தினுடைய அங்கங்களெல்லாம் அத்தியாயனம் பண்ணவாளா இருக்கணும். ஆச்சாரியோ வேத சம்பன்னா விஷ்ணு பக்தோ விவத்சரக, பகவான் ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட பக்தி உள்ளவாளா இருக்கணும். மாத்சரியங்கிற கெட்ட குணம் இருக்கக்கூடாது. அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியங்கிற அந்த தீய குணங்கள் அரிஷட் வர்க்கங்களும் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ விஷ்ணு பக்தோ விமத்சரக. அப்புறம் மந்திரஜ்யோ மந்திரயுக்தஸ்ச ததா சதா மந்திரார்த்தத சுச்சிஹி, மந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நிருசிம்ம மந்திரம், தேவியினுடைய மந்திரம், இப்படி விசேஷமான மந்திரங்கள். அந்த மந்திரங்களுடைய உபதேசத்தெல்லாம் அவர் அடைஞ்சவரா, மந்திரோபதேசம் பெற்றவரா இருக்கணும். அந்த மந்திரங்களுடைய அர்த்தமெல்லாம் தெரிஞ்சவரா இருக்கணும். அந்த மந்திரங்களை எப்பவும் எல்லாருக்கும் போதிக்கக்கூடியவரா இருக்கணும். அப்படிப்பட்டவர் தான் ஆச்சாரியர். அதனால மந்திரஜ்யோ மந்திரயுக்தஸ்ச சதா மந்திரார்த்தத சுச்சி. அப்புறம் குரு பக்தி சமாயுக்தஹ புராணஜ்யோ விசேஷதஹ, அவருக்கு ஒரு குரு இருந்திருப்பாரு இல்லையா, தன்னோட குரு யாரோ அவர்கிட்ட பக்தி உள்ளவரா இருக்கு. அதனால இதெல்லாம் ஆச்சாரியருக்கு லட்சணம். குரு பக்தி சமாயுக்தஹ புராணஜ்யோ விசேஷதஹ, வேதம் வேதாங்கங்கள் இதிகாச புராணங்கள் எல்லாத்துலேயும் நல்ல பாண்டித்யம் இருக்கணும். அப்படிப்பட்டவர் தான் ஏவம் லட்சண சம்பன்னஹ குரு வித்தவிதீயத்தை. இவ்வளவு லட்சணங்கள் பரிபூர்ணமாக யார்கிட்ட இருக்கோ அவர் தான் குருன்னு சொல்லலாம், அவர் தான் ஆச்சாரியன்னு சொன்னார். அப்போ இந்த கட்டத்தில் யார சுவாமி ஆச்சாரியன்னு சொல்லிட்டார்? ஆஞ்சநேய சுவாமி தான் ஆச்சாரியன். அவர்கிட்டத்தான் இத்தனை குருவினுடைய லட்சணங்களும் பொருந்திருக்கேன்னு சொல்லி அவர் தான் ஆச்சாரியன்னு சொல்லிட்டாருன்னு ஸ்ரீ கோவிந்தராஜனுடைய அபிப்பிராயம். இப்போ இந்த ஆஞ்சநேய சுவாமி ராமலட்சுமணர்கள் கிட்ட என்னத்துக்காக வந்தார்? சுக்ரீவனுக்கும் இவாளுக்கும் நட்பை ஏற்படுத்தணும், சுக்ரீவனோட இவாளுக்கு சக்கியத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வந்தான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மம் சுருட்டி ராகத்தில் இருக்கிற ஒரு கீர்த்தனத்துல ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. கீதார்த்தமும் சங்கீதானந்தமுங்கிற அந்த சுருட்டி ராக கீர்த்தனத்துல தியாக பிரம்மம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுக்ரீவனோட சக்கியம் பண்ணி இருக்கிறதுக்காக மட்டும் ஆஞ்சநேயர் போல. ஆஞ்சநேயர் நினைச்சாலாம் கீதார்த்தம் பகவத்கீதையை ஒருத்தம் படிச்சான்னாக்க பகவத்கீதையுடைய அர்த்தமா எது இருக்கு? ஞானம் தான். பகவத்கீதையுடைய அர்த்தம் என்ன? ஞானபாவம். அதனால பகவத்கீதையை ஒருத்தம் படிச்சான்னா அவனுக்கு எது வந்துடுறது? ஞானம்ங்கிறது வந்துடுறது. அதுதான் கீதையினுடைய அர்த்தம். கீதையினுடைய அர்த்தங்கிறது ஞானபாவம். கீதார்த்தம் சங்கீதானந்தமும், சங்கீதத்தை போய் கேட்டேன், சங்கீத கச்சேரியை கேட்டான்னா அவனுக்கு என்ன வருது? ஆனந்தம்ங்கிறது கிடைக்கும். கச்சேரி நல்ல கச்சேரியா இருந்தால் எனக்கு ஆனந்தங்கிறது கிடைக்கும். அதனால தியாகபுரம் சொன்ன ஆஞ்சநேயர் எதிர்த்து வாங்க சுக்ரீவனோட சக்கியம் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டுமல்ல, பகவத்கீதையை படிச்சா எந்த ஞானம் ஒருத்தனுக்கு கிடைக்குமோ அந்த ஞானம் இந்த ஸ்ரீராமனை ஆராதிச்சாக்கா அந்த ஞானங்கிறது கிடைக்கும். சங்கீதத்தை கேட்டா எந்த ஆனந்தங்கிறது கிடைக்குமோ அந்த ஆனந்தம் இந்த ராமனை உபாசிச்சாக்க ராமன் கிட்டே கிடைக்கும். அதனால இந்த ஸ்ரீராமன் வந்து ஞானானந்த ஸ்வரூபி, ஞானானந்த ஸ்வரூபி இந்த ஸ்ரீராமன் நினைச்சு அதுக்காக வந்தாருங்கிறதாக
ஒரு சுவாரஸ்யம் சொன்னான். அதுக்கப்புறம் அதே தியாக பிரம்மன் சொன்ன, ராமா உன்னை குறித்து நான் எவ்வளவோ கீர்த்தனைகளை பாடினேன். தியாக பிரம்மம் வால்மீகியினுடைய மறு அவதாரம். அதனால வால்மீகி எப்படி 24,000 ஸ்லோகங்களை எழுதினாரோ அது மாதிரி தியாக பிரம்மம் 24,000 கீர்த்தனைகளை எழுதினார் சொன்னார். அதனால தியாக பிரம்மம் ஆடமோடி கலதேங்கிற சாருகேசி ராக கீர்த்தனத்தில் சொல்ற, ராகவா நான் உன்னை குறித்து இத்தனை கீர்த்தனங்கள் நான் பாடிவிட்டேன், அவ்வளவு கீர்த்தனைகள் மனமுருகி பாடிவிட்டேன், நீ எங்கிட்ட நேரம் பேச மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சரியம், எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, உன்னை பத்தி தான் இத்தனை கீர்த்தனைகள் பாட்டிருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேச மாட்டேங்கிறேன்னு வருத்தப்பட்டார் தியாக பிரம்மம். அப்படி வருத்தப்பட்டுட்டோ இந்த ஆடமோடிகிறதேங்கிற கீர்த்தனத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமா நீ எங்கிட்ட பேசாதது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு ரிஷபூக பர்வதத்துல உங்ககிட்ட தூதகாரியமா வந்தவர் யாரு? ஆஞ்சநேயர் தான் வந்தார். இந்த ஆஞ்சநேயர் யாருன்னா அவர் பரமேஸ்வரனுடைய அம்சம். மித்த புராணங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஞ்சநேயர் பரமேஸ்வரனுடைய அம்சத்தோட கூடியவர். அதனால இந்த ஆடமோடிகிறதேங்கிற கீர்த்தனத்தில் தியாக பிரம்மன் சொன்னார், பரமேஸ்வரனுடைய அம்சமா இருந்து வந்த அந்த ஆஞ்சநேயர்கிட்டே நீ நேரம் பேசுறீங்க, லக்ஷ்மணனை பேசுகிற பண்ணிவிட்டீர். அதனால அந்த சிவாம்சத்தோட கூடின ஆஞ்சநேயருடைய நீர் நேரில் பேசலைங்கிற போதும் என்னோட நீங்க பேசாதது ஆச்சரியம் இல்லைங்கிறதாக அந்த ஆடமோடிகிறதேங்கிற கீர்த்தனத்தில் தியாக பிரம்மா அனுபவிச்சார். இப்போ இந்த சுக்ரீவ சக்கியம்ங்கிற கட்டம் இருக்கும் இல்லையோ, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இந்த கட்டத்துல ஸ்ரீ கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ற போது என்ன எழுதியிருக்காருன்னா, அனேன ஏ தாவது ஆச்சார்யாபிமான நிஷ்டாக தேஷாம் காரியம் தத் வதனாதேவ கரிஷ்யாமி இதி பகவதः பிரதிஜ்ஞா சூச்சிதா. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு, ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு. என்னன்னா நம்ம பார்த்தோம் சீதாதேவி ஜீவாத்மா, அதே மாதிரி யாரும் ஜீவாத்மா, சுக்ரீவனும் ஜீவாத்மா. அந்த சுக்ரீவன் ஜீவாத்மா யாரோட சேர்ந்துக்கிறான்? பரமாத்மாவை இருக்கிற ராமனோட சேர்ந்துக்கிறான். யார் மூலமாக? ஆஞ்சநேய சுவாமி ஆச்சாரியனா இருக்கார், அவர் மூலமாக ஜீவாத்மாவான சுக்ரீவனும் பரமாத்மாவா இருக்கிற ராமனோட சேர்றார். இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஜீவாத்மாவா இருக்கிற சுக்ரீவன் பரமாத்மாவோட ராமனோட சேர்ந்துட்டார். ஆனா அந்த சுக்ரீவன் என்ன பண்ணியார்? அவர் காட்டுல எங்கேயோ மலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு காரியமும் பண்ணல, அவர் ஒரு முயற்சியும் பண்ணல, ஒரு பிரயத்னமும் அவர் பண்ணல. ஒரு பிரயத்னமும் பண்ணாமையே ஜீவாத்மாவா இருக்கிற சுக்ரீவன் யார் அடைஞ்சிட்டார்? பரமாத்மாவா இருக்கிற ராமனை அடைஞ்சிட்டார். யார் முயற்சி பண்ணினா? ஆச்சாரியன் முயற்சி பண்ண. அதனால ஜீவாத்மாவா இருக்கிற நம்மளாம் பரமாத்மாவை அடையணும்னா நம்ம முயற்சி பண்ணலனா கூட போர் பரவாயில்ல. நம்ம யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்? நம்ம ஆச்சாரியன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா அந்த ஆச்சாரியனுடைய கிருபை இருந்தாலே போறோம். நம்ம யார் அடைஞ்சோம்னா பரமாத்மாவை அடைஞ்சோம். இதுல என்ன விசேஷம்னா, அப்போ அந்த ஆச்சாரியன்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, சுக்ரீவன் ஆஞ்சநேயர்கிட்ட எப்படி நடந்துதானோ அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியாட்ட நடந்துக்கணும் இல்லையா? அப்போ சுக்ரீவனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம்னா, இந்த ஜீவாத்மாவா இருக்கிற சுக்ரீவன் இருக்கானோ இல்லையா, அவனுக்கு ஆஞ்சநேயர் மேல ரொம்ப விசுவாசம் ஜாஸ்தி. சுக்ரீவனுக்கு ஆஞ்சநேயர் மேல எது இருந்தது? பரிபூர்ண விஸ்வாசம். இவர்கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சரி அதை நிறைவேற்றுவார். இவர்கிட்ட எந்த காரியத்தை நம்ம ஒப்படைச்சாலும் அதை நல்லா திறம்படியாக செயல்படுத்துவாருங்கிற அந்த விசுவாசம் யாருக்கு இருந்தது? சுக்ரீவனுக்கு ஆஞ்சநேயர் மேல இருந்தது. ஆஞ்சநேயருக்கு சுக்ரீவன் மேல என்ன இருந்தது? ஆஞ்சநேயர் நம்ம மேல இந்த சுக்ரீவன் இவ்வளவு விசுவாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு சுக்ரீவன் மேல பிரியம் இருந்தது, அபிமானம் இருக்கு. அதனால ஜீவாத்மாக்களுக்கு ஆச்சாரியர் மேல என்ன இருக்கணும்? விசுவாசம் அல்லது நம்பிக்கைங்கிறது இருக்கணும். அப்படி நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஜீவாத்மாக்கள் ஆச்சாரியர்கிட்ட வச்சா ஆச்சாரியர்கள் நம்மகிட்ட எதை வைப்பா? பிரியத்தை வைப்பா, அபிமானத்தை வைப்பா. அப்ப ஆச்சாரியர்கள் நம்மகிட்ட பிரியத்தையும் அபிமானத்தையும் வைக்கிற போதோ அவ என்ன பண்ணுவா? ஆஞ்சநேயர் எப்படி சுக்ரீவன் சார்பில் போய் ராமர்கிட்ட மன்றாடி கெஞ்சி கேட்டாலோ, அவனோட நீங்க சக்கியம் பண்ணிக்கணும்னு கேட்டாலோ, அந்த மாதிரி ஆச்சாரியன் என்ன
வித்யாபனம் பண்ணி ஜீவாத்மாவா இருக்கிற நம்மள பரமாத்மாவோட சேர்த்து வைப்பார். அதனால ஆச்சாரியன் மேல நமக்கு விசுவாசம் இருக்கணும். அதன் மூலமாக ஆச்சாரியன் நம்ம மேல அபிமானப்பட்டு பிரியப்பட்டு பகவான்கிட்ட சிபாரிசு பண்ணி நம்மள பகவானோட சேர்த்து வைப்பாருங்கிறது தான் இந்த கட்டத்தில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு ஸ்ரீ கோவிந்தராஜர் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். அப்ப இந்த கட்டத்துக்கு ராமாயணத்துல என்ன பேருன்னா மாருதி பிரேஷணம். மாருதி பிரேஷணம்னு என்ன அர்த்தம்? மாருதிங்கிறது யாரு? ஆஞ்சநேயர், வாயு புத்திரனா இருக்கிற ஆஞ்சநேயருக்கு மாருதி, ஹனுமான், ஆஞ்சநேயர்லாம் பேர். அதனால இந்த கட்டத்துக்கு மாருதி பிரேஷணம். மாருதி பிரேஷணம்னு அர்த்தம் சுக்ரீவன் ஆஞ்சநேயரை தூதனாக அனுப்பிச்சான்னு, ஆஞ்சநேயரை அனுப்புதல்னு இந்த கட்டத்துக்கு பேர். இந்த கட்டத்தை கேட்டாக்க அதுக்கு என்ன பலன்னு ஸ்காந்த புராணத்தை சொல்லிருக்காங்க. ஸ்காந்த புராணத்துல இந்த கட்டத்தை கேட்கறதுக்கு என்ன பலன் சொல்லியிருக்காங்க? மாருதி பிரேஷணம் சுத்மா சத்குரு லபதே நரகா. இந்த கட்டத்தை கேட்டாங்க. அதாவது சுக்ரீவன் தன்னுடைய தூதனாக ஆஞ்சநேயர் சுவாமி ராமன் கிட்ட அனுப்பிச்ச கட்டத்தை ஒருத்தன் கேட்டான்னா அந்த கட்டத்தை கேட்டவனுக்கு ஆச்சாரிய லாபம்ங்கிறது கிடைக்கும். அவருக்கு ஒரு நல்ல சத்குருவானவர் கிடைப்பார். குருவினுடைய லாபம்ங்கிறது அவனுக்கு கிடைக்கும்ங்கிறதாக ஸ்காந்த புராணத்தில் இந்த கட்டத்துக்கு பல சுதி சொல்லிட்டார். இவ்வளவு சுவாமி சொன்ன உடனே புகழ்ந்து பேசின உடனே லக்ஷ்மணன் சுவாமி ராமனுடைய உத்தரவு பிரகாரம் ஆஞ்சநேயர்கிட்ட பேச ஆரம்பிச்சார். அப்போ லக்ஷ்மணன் சொன்னார் ஆஞ்சநேயர்கிட்ட, விதிதானவ குணா வித்வன்னே சுக்ரீவஸ்ய மகாத்மனः தமேவ சாவாம் மார்காவஹ சுக்ரீவம் ப்ளவகேஸ்வரம் யதா ப்ரவீஷி ஹனுமன்னே சுக்ரீவ வசனாத்யஹ தத்ததாஹி கரிஷ்யாவஹ வசனாத்தவ சத்தமா. ஆஞ்சநேயர் வந்து எவ்வளவு விஸ்தாரமா பேசினாரோ இல்லையோ, ஆனா லக்ஷ்மணன் அவ்வளவு விஸ்தாரமா பேசுற. லக்ஷ்மணன் என்ன பண்ண சுருக்கமா பேசுற, ரத்ன சுருக்கமா பேசுற. என்ன அந்த ஆஞ்சநேயருக்கு என்ன அபிப்பிராயம், அவர் என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கார்? எங்க ராஜா சுக்ரீவனோட நீங்க ரெண்டு பேரும் சக்கியம் பண்ணிக்கணும்னு பேசியிருக்கார். இப்போ லக்ஷ்மணன் வந்து வள பேசிட்டே போனாருனாக்க அப்போ ஆஞ்சநேயர் மனசு என்ன ஆகும்? பக்கு பக்குல இருக்கும். என்னடா நம்ம கேட்ட பிரார்த்தனையை இவ ஏற்றுப்பாளோ மாட்டாளோன்னு இவருக்கு மனசு பக்கு பக்குல இருக்கும். அதுக்காக லக்ஷ்மணன் என்ன பண்ணார்? வளவள பேசாம அவர் எப்படி பேசினார்? ரத்ன சுருக்கமாக அந்த லக்ஷ்மணன் வந்து பேசினார். அவர் என்ன பேசினார்னா, ஆஞ்சநேயா உங்க ராஜா சுக்ரீவன் வந்து தர்மாத்மா அப்படின்னு நீங்க சொன்னேன். நாங்களும் அந்த சுக்ரீவனுக்கு நல்ல கல்யாண குணங்கள்லாம் இருக்குன்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். எப்படி இவ கேள்விப்பட்டிருக்கா? கபந்தனுடைய வாக்கின் மூலமாக இவ ஏற்கனவே கேள்விப்பட்டார். இவ தண்டகாரண்யத்துல கபந்தனை பார்த்த பொழுது அந்த கபந்தன் சொல்லிட்டான், சுக்ரீவன் ஒரு தர்மாத்மா இருக்கா வானரன், அவனோட போய் நீங்க சக்கியம் பண்ணிக்கோங்க, அவன்கிட்ட அனந்த கல்யாண குணங்கள் இருக்குன்னு கபந்தன் சொல்லிட்டான். அதனால இங்க லக்ஷ்மணன் சொன்ன, ஆஞ்சநேயா உங்க ராஜா சுக்ரீவன் கிட்ட நிறைய கல்யாண குணங்கள் இருக்குன்னு நாங்க ஏற்கனவே கேள்விப்பட்டோம். அங்க சுக்ரீவன் கிட்ட சக்கியம் பண்ணிக்கணும்னு கபந்தன் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருக்க. அதனால நீங்க வந்து உங்க ராஜா சுக்ரீவன் எங்கிட்ட சக்கியம் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்றேன். நாங்களும் அந்த சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ரிஷமுக பர்வதத்தினுடைய அடிவாரம் வரைக்கும் பாதசாரியாக நாங்கள் வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு அதுல இஷ்டம்தான்னு அந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணார்? ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிரார்த்தனையை ஏற்று அங்கீகரித்து ரொம்ப அழகாக பேசுறார். அப்புறம் சொன்னார், யதா பிரவீஷி ஹனுமன்னு சுக்ரீவ வசனாத்திய தத்ததாயி கரிஷ்யாவஹ வசனாத் தவ சத்தமா. அதனால ஆஞ்சநேயா நீங்க சொல்ற பிரகாரமே நாங்க ரெண்டு பேரும் உங்க ராஜா சுக்ரீவனோட வந்து நாங்க சத்தியம் பண்ணிக்கிறோம்ங்கிறதாக பிரார்த்தனையை அங்கீகரித்து பேசினார். இப்படி லக்ஷ்மணன் பேசின உடனே ஆஞ்சநேயர் மனசுல நினைச்சார், ஆஞ்சநேயர் நினைச்சார், தத்தஸ்ய வாக்கியம் நிபுணம் நிசம்ய பிரகிருஷ்ட ரூபஹ பவனாத்மஜ கபிஹி மனஸ்ஸமாதாய கஜோபவத்தௌ சக்கியம் ததா கர்த்தும் ஏஷ காவ்யம். லக்ஷ்மணன் உறுதியா சொல்லிட்டார், உங்க சுக்ரீவனோட நாங்க சக்கியம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாலும் இல்லையா. அப்போ அதை கேட்டோன்னே அந்த ஆஞ்சநேயருக்கு அபரிமிதமான ஆனந்தம், அவருக்கு அடைஞ்ச ஆனந்தத்துக்கு அளவே ஆக நம்ம பிரார்த்தனையை இவ ஏற்று விட்டான்னு நினைச்சார். அப்போ ரொம்ப சந்தோஷம்
சுக்ரீவனோட இவாளை சக்கியம் பண்ணியே வச்சுட்டு நம்ம ராஜா சுக்ரீவனுக்கு நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு. நம்ம ராஜா சுக்ரீவனுக்கு காரியங்கள் எல்லாத்தையும் நான் சித்தி அடையும்படி பண்ணப்பட்டேன். அதனால நம்ம ராஜா சுக்ரீவனுடைய காரிய சித்திங்கிறது தான் எனக்கு முக்கியம்னு சுக்ரீவனுடைய காரிய சித்தியில தன்னுடைய மனசை ஈடுபடுத்திட்டான். அதனால இவர் சக்கியத்தை ஏற்றுண்ட உடனே அங்கீகரித்த உடனே இவர் டக்குனு என்ன பண்ணிட்டார், நம்ம ராஜா சுக்ரீவனுக்கு ஜெயத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா அதுலேயே குறியா இருந்து இவா ரெண்டு பேருக்கும் இடையில சக்கியத்தை நட்பை நான் ஏற்படுத்தி வைக்கணும்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டார். அப்படி சங்கல்பம் பண்ணிட்ட உடனே ஆஞ்சநேயர் லக்ஷ்மண சுவாமி கிட்ட ஆஞ்சநேயர் பேச ஆரம்பிச்சார். என்ன பேசினார்னா, தத பிரகிருஷ்டோ ஹனுமான் கிருத்யவான் இதி தத்வதः சுத்வா மதுரபாவம் தம் சுக்ரீவம் சரணம் கதः. இப்போ நாங்களும் உங்க சுக்ரீவனைத்தான் தேடிட்டு வரோம்னு யார் சொல்றா? லக்ஷ்மணன் சொல்லிட்டா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருத்த ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா தான் இன்னொருத்தரை தேடிட்டு வருவோம். அப்ப அதனால நாங்க ஏற்கனவே உங்க சுக்ரீவனைத்தான் தேடிட்டு வந்துட்டு இருக்கோம்னு லக்ஷ்மணன் சொன்ன உடனே டக்குன்னு புத்திசாலியா இருக்கிற ஆஞ்சநேயர் என்ன நினைச்சா, நம்ம ராஜா லக்ஷ்மணனால ஆக வேண்டிய காரியம் இவளுக்கு ஏதோ இருக்கு. அதனால கிருத்தியவான் சோபி சம்பிராப்தா கிருத. அதனால கத பிரகிருஷ்டோ ஹனுமான் கிருத்தியவான் இது தத்வஜா சுத்வா மதுரபாவந்தம் சுக்ரீவம் சரணம். சுக்ரீவம் மனசாகதான். அதனால நம்ம ராஜா சுக்ரீவன் மூலமா இவளுக்கு ஆக வேண்டிய காரியம் இருக்கு. அதனால காரியத்தை எதிர்பார்த்து தான் இவா வந்திருக்கா அப்படின்னு நினைச்சார். அதனால பவ்யோ ராஜ்யாகவஸ்தஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனः பவ்யோ ராஜ்யாகவஸ்தஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனः யத்வயம் கிருத்யவான் பிராப்தः கிருத்யம் சைதத் உபார்த்தம். அதனால ஆஞ்சநேயர் மனசுல நினைச்ச கிருத்தியவான் சோபி சம்பிராப்தர், இந்த ராமனுக்கு நம்ம சுக்ரீவன் மூலமா ஏதோ காரியம் ஆக வேண்டி இருக்கு. அதனால ஆக வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியம் ஆகிறதுக்காக தான் இவா வந்திருக்கா. அதனால நம்ம ராஜா சுக்ரீவனுக்கும் இவா மூலியமா காரியம் ஆக வேண்டும். அதனால நம்ம ராஜா சுக்ரீவனுடைய காரியத்தை இவா ரெண்டு பேரும் நிறைவேற்றட்டும். அந்த சுக்ரீவன் இவா ரெண்டு பேர் காரியத்தை அவன் நிறைவேற்றுவார். அதனால ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒத்துழைப்பத்தை உபகாரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு, அதனால நல்ல வேலையா நம்ம இவா ரெண்டு பேரையும் சுக்ரீவனுக்கு சக்கியம் பண்ணி வைக்கிறோம் நம்ம நினைச்சோம். இவாளும் சுக்ரீவ நட்பையே விரும்பி வந்திருக்கா. அதனால நிச்சயமா நம்ம ராஜா சுக்ரீவனுக்கு காரிய சித்திங்கிறது ஏற்பட போகுது. நம்ம ராஜா சுக்ரீவனுக்கு ராஜ்ய லாபம்ங்கிறது கிடைக்க போகுதுன்னு மனசுக்குள்ள இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த இடத்துல தர்மாபூதம் வியாக்கியானத்துல மகாபாரதத்துல உத்தியோக பருவத்துல விதுரர் சொன்ன ஒரு ஸ்லோகத்தை இந்த பிரமாணமா இருக்கார். என்னன்னாக்க, உத்தியோக பருவத்துல விதுரர் சொன்ன ஸ்லோகம், சகாய பந்தனா சக்தாக சகாயாஸ்தார்த்த பந்தனாக அந்யோன்ய பந்தனௌ சோபோ வினான்யோன்யம் ந சித்தியதா. அதாவது இப்ப ராமன் யாரை இழந்துட்டார்? சீதாதேவியை பிரிஞ்சுட்டார் ராமன். அப்ப சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற காரியம் இருக்கு இல்லையா? அதனால சீதையை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்துல ஜெயம் வந்தா யார் கிடைப்பா? சீதாதேவி கிடைப்பா. அதனால சீதாதேவி கிடைக்கணுங்கிற அந்த பலனை எதிர்பார்த்து எதுல ஈடுபட வேண்டியிருக்கு? ஒரு காரியத்துல ஈடுபட வேண்டியிருக்கு. அதனால நமக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னு, காரியம் இருக்குன்னா என்னப்பா? அந்த காரியத்துல பலனை நம்ம அடைய வேண்டியிருக்குன்னா, காரியம் இருக்குன்னா அந்த காரியத்துல நம்ம பலனை அடைய வேண்டி இருக்குன்னா, அப்போ அந்த காரியம் என்ன பண்ணும்? இன்னொருத்தரோட நமக்கு எதை ஏற்படுத்தும்? நட்பை ஏற்படுத்தும். நமக்கு ஒரு காரியம் ஆகணும், அந்த காரியத்துடைய பலன் நம்ம கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காரியம் ஆகிறதுக்காக இன்னொருத்தரோட நட்பை வளர்த்துப்போம், சகாயத்தை வளர்த்துப்போம். அப்போ ஒரு காரியம்ங்கிறது எதை ஏற்படுத்துறது? நட்பை ஏற்படுத்தும். காரியம்ங்கிறது நட்பை ஏற்படுத்துறது. அந்த நட்பை ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்? அந்த நட்பின் மூலமாக எது ஏற்படும்? அந்த காரியத்தினுடைய பலன்கிறது ஏற்படும். அதனால இந்த காரியம்ங்கிறது அதனுடைய பலனை நம்ம எதிர்பார்க்கிற காரணத்தினால அந்த காரியம்ங்கிறது எதை ஏற்படுத்துறது? நட்பை ஏற்படுத்துறது. அந்த நட்பு எதை ஏற்படுத்துறது? காரிய பலன். அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு? ஒன்றை சார்ந்ததாக
இன்னொன்று இருக்கு. அதனால காரியம்ங்கிறது நட்பை சார்ந்ததா இருக்கு, நட்பு காரியத்தை சார்ந்ததா இருக்கு. அதனால அந்யோன்ய பந்தனவு சோபு வினான்யோன்யம்னு சித்திர. அதனால ரெண்டும் பரஸ்பரம் ஒன்று சார்ந்திருக்கு. அதனால ஒருத்தர் காரியத்துல ஜெயிக்கணும்னா எதை ஏற்படுத்திக்கணும்? நட்பை ஏற்படுத்தணும். நட்பை ஏற்படுத்தினான்னா அவனுக்கு காரிய பலன்கிறது கிடைக்கும், காரிய சித்திங்கிறது கிடைக்குங்கிறதாக மகாபாரதத்தை சொன்ன அந்த விஷயத்தை தான் ஆஞ்சநேயர் மனசுல நினைச்சார். அப்போ ஆஞ்சநேயர் ராமலட்சுமணர்கள்ட்ட பேசுற போது ரெண்டு விஷயத்தை பேசினார். என்ன ரெண்டு விஷயங்கள்? நீங்க யாருன்னு முதல்ல கேட்டார். நீங்க ரெண்டு பேரும் பார்த்தா தேவதைகளோட அம்சத்தோட கூடினவா மாதிரி தெரியுது, அதனால நீங்க யாருன்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்? எங்க ராஜா சுக்ரீவன் உங்களோட சத்தியம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு ரெண்டு விஷயத்தை யார் பேசினார்? ஆஞ்சநேயர். நீங்க யாருன்னு கேட்டது ஒரு விஷயம், எங்க ராஜா உங்களோட சத்தியம் பண்ணிக்கணும்னு கேட்டது ரெண்டாவது விஷயம். ரெண்டு விஷயத்தை ஆஞ்சநேயர் பேசினார். ஆனால் லக்ஷ்மணன் எதுக்கு பதில் சொன்னார்? உங்களோட உங்க ராஜா சுக்ரீவனோட நாங்க சத்தியம் பண்ணிக்கிறோம் அந்த விஷயத்துக்கு பதில் சொன்னார். ஏன்? அதுக்குதான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லாட்டா ஆஞ்சநேயர் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சிடும். அதனால அந்த ரெண்டாவது கேட்ட விஷயத்துக்கு லக்ஷ்மணன் பதில் சொல்லிட்டார். அப்ப எது பாக்கி இருக்கு? நீங்க யாருன்னு கேட்ட கேள்விக்கு லக்ஷ்மணன் பதில் சொன்னார். அதனால ஆஞ்சநேயர் அந்த லக்ஷ்மணனை பார்த்து கேட்டால், நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேனே, நீங்க ரெண்டு பேரும் யாரு? அதி தேஜஸ்விகளா இருக்கேன், சகல தேவதா சுரூபங்களா இருக்கேன்னு கேட்டேனே, அதுக்கு நீங்க பதில் சொல்லியே நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டார். அதுக்கு லக்ஷ்மணன் பதில் சொல்ல ஆரம்பிக்க போறார். அது அடுத்த உபன்யாசம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். संवदन्ते संवदन्ते लोमेन लोमेन वदन्ते संवदन्ते